Hello. Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Gopika Jeevanasmaranam, Janaki Kanta Smaranam, Sadguru Maharaj Ki Anjaneya Swaminah. Namo Namah Sadgurubhyo Namo Namah. Namo Namah Sadgurubhyo Namo Namah. Jnana Vaidagya Sampurnam Hari Bhakti Parayanam Purvacharyanam Vande Sampadaya Pravartatam Kalage Sundarakaram Sadaika Priyadarshanam Ajnananashakam Devam Sadgurum Avadhikaram Prahladanavarada Parashara Kundari Kavya Sambari Shashukashunaka Vishwadal Viham Rukmankara Arjuna Vasishta Vibhishanadi Punyaniman Parama Bhagavatam Smarami Vaidehi Saitam Suradrumakale Haime Mahamandave Madhe Pushpakamasane Mahimage Virasane Susthita Agre Vachayati Prabhanjana Sute Tattvam Munibhya Param Vyakhyantam Bharatadi Viparibratam Ramam Bhaje Shyamalam Puradi Mandita Karakamalam Munajanamohanam Vyatyastapādam Dhanavādādharinam Prema Bhaktamandala Nityakirtitam Shri Premika Varadamashraye Ya Krishna Sangama Sukham Sulabham Sikibhya Prita Prayakshati Sudurlabham Ishwarana Prema Prabhavadaritam Shridhadramadhyanam Radhikam Mama Gurum Sharanam Prabhadye Yuntas Pravishya Mama Vajamimam Prasuptam Sanjeeva Yatya Kila Shakti Dharasvadhamnam Anyam Shtarasta Charana Shravanatvagadin Pranam Namo Bhagavate Purushaya Subhyam Vande Nandavijastrinam Padarenam Abhikshashah Vyasam Harikathodgitam Punati Bhuvanatrayam Nama Sankirtanam Yasya Sarva Pava Pranashanam Pranamo Dukkashavanaha Purnamami Harimtaram Uddhadvavam Shodhaidyam Narbhayattamaro Gadajatyam Vapadutpanche Smaranathavi Sarvatra Govindanama Sankirtanam பகவானுடைய வியாஜ கிருபையால சத்குருநாதாளுடைய காரணமில்லாத ஒரு கருணா வருஷத்தால இங்க ஒரு சத்சங்கத்துக்கு தானே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது பூர்ணமா கிருபையால தான் நடக்கும். அது அல்லாதபடி ஒருத்தருடைய இச்சை இல்லை. எங்கேயோ சாதுக்கள்லாம் வருவா, திடீர்னு பார்த்துட்டா கூடி இருந்து கூட ஒரு என்பாங்க ஒரு சத்சங்கம் நடந்துடும். அதுக்கு இது பெரிய ஏற்பாடுகள்லாம் செய்து சத்சங்கம் பண்ண போறோமாக்கும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தால ஒருத்தருடைய சங்கல்பத்தால மட்டும் நடந்துடுறது கிடையாது. ஆனா ரெண்டு சாதுக்கள் சேர்ந்துட்டாள், ஆனால் அங்க சத்சங்கம் ஜாம் நடந்துடும். இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாதது. எங்கேயோ 3 ஆழ்வார்கள் ஒன்று சேர்ந்தா ஒரு இடத்துல பார்த்தா சத்சங்கம் நடக்கிறது. சொல்லிட்டு ஒன்றும் போகல. பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார்ங்கிற 3 ஆழ்வார்கள் எதிர்ச்சையா திருக்கோவிலூர்ங்கிற திவ்யதேசத்துல சேர்றா. பார்த்துட்டா ஒரு ஆழ்வாரா வர. முதல் ஒரு ஆழ்வார் போனார். அங்க ஒரு கிரகம் இருக்கிற கிரகத்துடைய இடைவெளின்னு சொல்லும், அது ரேழின்னு ஒன்று. அதுல போய் அவர் சயனிச்சிருந்தார். ஏன்னா ரொம்ப மழை கொட்டுறது, பெருமாளை போய் இப்ப சேவிக்க முடியாது, சித்த வேணா இங்க விஸ்ராந்தி பண்ணிட்டு போலாமேனா இன்னொரு ஆழ்வார் வந்துட்டாருக்குள்ள. நான் சொல்றது எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடினா கதை. இன்னைக்குன்னா நான் இங்க இருக்கேன், நீங்க எங்க இருக்கேன்னு கேட்டு வந்துடுவாங்க. சத்சங்கம் மட்டும் பகவத் சங்கல்பத்தாலதான் நடக்கிறதுங்கிறதுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப பிரயாசப்பட்டாலும் கூட உத்தம சத்சங்கங்கள் நடந்துடாது. ஆனா அமோகமான சத்சங்கங்கள் எதிர்ச்சியா நடந்துடும். இன்னொரு ஆழ்வார் அடியேன் அப்படின்னு வந்தார். அதுவும் வராளே, யாரும் நாராயணன் சொல்லிட்டு வராளே. நம்ம வாங்குறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். சாதுக்கள் அப்படின்னு அந்த வாசனை தனியா தெரியும்.
பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு வருவா, ராதை ராதை சொல்லிட்டு வருவா, ராதா ராதே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வருவா. உடனே நான் அடியின் உள்ள வரலாமோன்னு கேட்டார். அந்த ஆழ்வார் சொன்னார், ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், நீர் உள்ள வந்துள்ளது அப்படின்னா. ஏன்னா இடம் சின்னதா இருந்தா என்ன, ஹிருதய விசாலமா இருக்கு சாதுக்களுக்கு. மூணாவது ஒரு ஆழ்வார் வந்தார். அந்த ஆழ்வார் நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு வந்தார். உடனே அந்த ஆழ்வார் கேட்டார், உள்ளே வரலாமோ அப்படின்னு கேட்டார். மூவர் நிற்கலாம், பரவாயில்ல, இடிக்கின்ற நின்றுண்டாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துக்குள்ளே திருநாம சங்கீர்த்தனம் பண்ணிடுவா பாகவத ஆழ்வா இல்லையா. ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, அனுபவத்துக்கு தான் பிராதானியம், பகவத் அனுபவத்துக்கு தான் பிராதானியம் சத்சங்கத்துக்கு. வேற எந்த கம்பல்சரி பத்தியும் கவலைப்பட மாட்டோம். 3 ஆழ்வார்கள் நெருக்கிண்டு நிற்கிறார். 3 ஆழ்வார்கள் நெருக்கிண்டு நிற்கிறது. 4வது யாராவது அசாமியும் உள்ள சொல்லிக்காமே வர இவாளானும் வரத்தை ஒரு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தா, வந்தது யாரும் ஒரு அடியார்னு தெரியறது, அவாவா இடம் கொடுத்து சேர்த்துண்டா. 4வது ஒரு அசாமி சொல்லிக்காமே உள்ள வரார், உள்ள வந்து நெருக்கிறார். இருட்டு வேற, யார் வந்திருக்காருன்னே தெரியல. யார் வந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு விளக்கேற்றி பார்ப்போமோ அப்படின்னு பார்த்தேன். இப்ப முதல் ஆழ்வார் ஒரு விளக்கேற்ற வையமே தகழியாய் வார்கடலே நெய்யாக அப்படின்னு ஒரு வெய்ய கதிரோன் விளக்கொழியாக அப்படின்னு ஒரு விளக்கு. இந்த பிரபஞ்சத்தையே ஒரு அகலாக வச்சுண்டு, சமுத்திரத்தையே ஜலமா கொட்டி, சூரியனையே ஒரு தீபமா வச்சுண்டு பார்க்கலாமா. ஏன்னா வந்திருக்கிற வஸ்துவும் அப்பேற்பட்ட வஸ்து. வந்திருக்கிற வஸ்து சாமானிய வஸ்து இல்லை, சின்ன அகல எடுத்து வச்சு பார்க்கக்கூடிய வஸ்து இல்லை. ஆனா அந்த விளக்கால கூட தெரியாது. ஏன்னா தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சூரியனுக்குள்ள அந்தர்யாமியா அவர் இருக்கிறதுனால சூரியனே பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதே, அந்த பிரகாசத்தை சூரிய பிரகாசத்தால கூட தெரிஞ்சு கூட முடியாது. அப்படி வையமே தகழியாய் பார்க்கடலே நெய்யாகன்னு ஏற்றி பார்த்தாலும் தெரியாத ஒரு வஸ்து. அப்புறம் வேற எப்படிதான் ஏற்றி பார்க்க, எந்த விளக்கால தான் பார்க்கறது வேற. அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்பு உருகு சிந்தையே இழுதிரியாக அப்படின்னு ஒரு விளக்கேற்றினா ஆழ்வார்கள்லாம். அன்பையே தகழியாக கொண்டு, ஆர்வமே நெய்யாக கொண்டு, இந்த உருகக்கூடிய சித்தத்தையே தீபமாக கொண்டு பிரேம தீபம் ஏத்தினா, ஞான தீபம் ஏத்தினா, ஞான தீபேன பாஸ்வதா. அடுத்த ஆழ்வார் சொன்னார், இன்னொரு இவளுக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லாதபடி பார்த்துட்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், அருக்க நிறம் கண்டேன். இந்த திருக்கோவிலூர்ல பாசுரம், திருக்கோவிலூர்ல இப்ப கூட ஞானானந்த தப்போவனத்துல இன்னைக்கு தானே கும்பாபிஷேகம் பெரிய விருதேசாது. அங்கே உலகளந்த பெருமாளாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். சீர்காழியில ஒரு உலகளந்த பெருமாள், அதை போல அங்க திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள், மேல காஞ்சிபுரத்துல ஒரு உலகளந்த பெருமாள், திருக்கிரம ரூபத்துல சேவை இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல 3 ஆழ்வார்கள் சேர்ந்தா அப்படின்னுட்டா பகவானுக்கு அங்க இருப்பு கொள்ள மாட்டேங்கிறது. நாகம் சாமி வைகுண்டே நயோகி ஹதேரவோ தத்பக்தா தத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி. பாகவதமே சொல்றது, அலௌகிகமான ஒரு பக்தி எங்கேயாவது நடக்குமானால் அப்புறம் பகவான் வைகுண்டத்தை விட்டு அங்க வந்துடுறான். அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்தி அலௌகிகீம் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலா வனமாலி கணஷ்யாவஹ பீனவாசா மனோஹர காஞ்சி கலாபருச்சிரோ ரசன் முகுடகுண்டலஹ திரிபங்கி லலிதச்சாரு கௌஸ்துபேன விராஜிதா கோட்டிமன்மதலாவண்யோ ஹரிச்சந்தன சர்ச்சிதः பரமானந்த சின்மூர்த்தி மதுரோ முரளீதர ஆதிவேஷஸ்வ பக்தானாம் ஹிருதயானி அமலானி ச. உத்தமமான அலௌகிகமான பக்தி பண்ணக்கூடிய பரம பாகவதால் ஒன்று கூடிட்டாள். ஆனால் அப்புறம் பகவானுக்கு வைகுண்டத்துல இருக்க முடியவில்லை. நிஜலோகம் பரித்யஜ்ய, தன்னுடைய நிஜ தாமத்தையும் விட்டுட்டு இந்த பக்த மண்டலம் தான் வேணும்னு ஆசைப்பட்டு பகவான் இங்க வந்துடுறார். ஒரு சமயம் பண்டரிபுரத்துல இப்படிதான் நாமசங்கீர்த்தனம் நடக்கிறது. ஒரு ஏகாதசி நாமசங்கீர்த்தனம் சந்திரபாகா நதி தீரத்துல நாமதேவர் ஆச்சரியமா நாமகீர்த்தனம் பண்றார். சுத்தி பரமபாகவதாள்லாம் இருக்கார். ஞானேஸ்வரரும் அதே சமயத்துல இருந்தவர், கபீரும் அதே சமயத்துல இருந்தவர். அவ்வளோ பாகவதாலும் நாமதேவரை சுத்தி எல்லோரும் சேர்ந்து ஒரு அப்படி ஒரு பஜனை விண்ண போலக்கிறது. அந்த சமயத்திலேயே நரஹரி சோனார்கர் பக்தர் இருக்கார். அந்த சமயத்துலதான் சோகமேளா அப்படிங்கிற பக்தர் இருக்கார். கோரா கும்பர்ங்கிற பக்தர் எல்லாம் ஒரே சமயத்துல இருந்தவா வாழலாம். நாமதேவர் ஞானேஸ்வரர் காலத்திலே இருந்தவா வாழலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பஜனை பிரதானமா நாமதேவர் பாடுறார். நாமதேவ கீர்த்தன கரி. இந்த ஜனாபாய் நேர பார்த்துட்டு, நாமதேவருடைய வளர்ப்பு மகள் ஜனாபாய் அவன் நேர பார்த்துட்டு பாடுறான் இந்த பகத்தை. இந்த சம்பவம் என் கண் முன்னாடி நடக்கிறது.
நல்லா லைவ் கமெண்ட்ரின்னு சொல்றாலும் அதுபோல லைவா சொல்ற அந்த விஷயத்தை நாதேவ் கீர்த்தன கரி பிரேமவர் நாச்சே பாண்டுரங்க நாச்சே பாண்டுரங்க பக்தாள் பாடினா பக்தாள் ஆடினாங்கிறது பரவாயில்ல. பகவானுக்கு மகாயோக பீடத்துல நிக்க முடியலையாம் பாண்டுரங்கனுக்கு. சல்லுன்னு வந்து பக்தாள் மத்தியில குதிச்சுட்டான். நாச்சதடோளத தேவாசகள பீதாம்பர சாவத ஹோயி தேவாய்சே போலும் கபீர. பகவான் குதிக்கிறான், சுழல்றான், நாச்சத்தை டோளத்தை அப்படிங்கிறான். இதெல்லாம் ஜனாபாய் கண்ணால பார்த்து பாடினான் பகவான். நாமதேவர் பாடிட்டு இருக்கார், பாண்டுரங்கன் மத்தியில வந்து குதிக்க ஆரம்பிச்சு விட்டான். ஏன்னா வந்து இருக்கிறவா எல்லாமே அலௌகீகமான பக்தா, எல்லாம் அப்பேற்பட்ட யோகியதாம்சமுடைய பக்தாளா இருக்கிறதுனால அவ்வளவு பேருக்கு தரிசனம் ஆறுது. அப்போ என்ன ஆச்சுன்னா பகவான் சுழண்டு சுழண்டு ஆடிட்டு இருக்கான் இல்லையா, தன்னை மறந்து பகவான் நிருத்தியம் பண்றதே பகவானுடைய பீதாம்பரம் நழுவி விழுந்து கீழே கடல பீதாம்பர. நமக்குதான் பஜனையில பித்துனா பகவானுக்கு அதை விட பித்து இருக்கு பஜனையில. அப்படி ஒரு சத்சங்கம், அப்படி ஒரு பஜனை, அப்படி ஒரு அலௌகிகமான ஒரு சன்னிவேஷம்னா அங்க பகவான் வந்துடுறான். இதை ரெண்டு விதமா சொல்லுவார் குருநாதன். ஒண்ணு அங்க பகவத் சாநித்தியம் இருக்கிறதுனாலே அலௌகிகமான சத்சங்கம் நடக்கிறது, இன்னொன்னு சத்சங்கம் நடக்கிறதுனாலேயே அங்க அலௌகிகமான அப்படி ஒரு சாநித்தியம் வந்துடுறது. ரெண்டு விதமாவும் சொல்லணும் சார். பகவான் குதிக்கிறத பார்த்துட்டு கபீர்தாசர் பார்த்தார், அந்த பீதாம்பரம் கொஞ்சம் இருப்பிலிருந்து நழுவி விழுறாப்புல இருக்கான். கடல பீதாம்பர சாவதமோகி தேவா எசே போலும் கபீர். கபீர்தாசன் பாண்டுரங்கனை பார்த்து ஜாகிரதா பாண்டுரங்கா, கொஞ்சம் பீதாம்பரத்தை தான் இறுக்கி கட்டிண்டு குதியேன் அப்படிங்கிறான். எங்கேயாவது நழுவி விழுந்துட போச்சு. பக்தாள பகவான் ஜாகிரதைப்படுத்துறது பார்த்திருக்கோம். ஆனா இங்க பக்தாள் பகவான ஜாகிரதைப்படுத்த, பகவான் பக்தாள ஜாகிரதைப்படுத்துவான். பகவான் ஜாகிரதைப்படுத்தணும் இல்லையா, பகவான் வந்து ஜாகிரதைப்படுத்துவான் பக்தாள். ஆனா இங்க பக்தாள் பகவான ஜாகிரதைப்படுத்துறா, பகவான் தன்னவருக்கு போயிடுறான். இப்படி ஒரு அலௌகீகமான பக்தி. மகாபாகவதாவுடைய சரித்திரத்தை தான் பாகவதம் சங்கிரகிச்சு சொல்லிடுறது. பாகவதம் அப்படின்னாலே பாகவதானாம் சரிதம் பாகவதம். மகாபாகவதாவுடைய சரித்திரங்களை ஒரு மாலையா தொடுத்து பகவானுக்கு சாத்தியிருக்கார் வியாசர். அதுதான் பாகவதம் அப்படின்னு பேரு. பகவானால சொல்லப்பட்டதுனாலையும் பாகவதம்னு பேரு, பாகவதாளுடைய சரித்திரமா இருக்கிறதுனாலையும் அதுக்கு பாகவதம் அப்படின்னு பேரு. பாகவதாள்னா யாரு அப்படின்னுட்டா அதுக்கு அழகா பல லட்சணங்கள் பாகவதம் அங்கங்க கொடுத்துன்னு வருது. தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்துல சொல்றார் பாகவதாள்னா யாருங்கிற. இந்த எந்தரோ மகானுபாவும் கீர்த்தனம் முழுக்க பாகவதாள் லட்சணத்தை தான் சொல்லிட்டு வருது. நீ மேனு நாம வைபவம் உலரும் நீ பராக்கிரமரீரமுல சாந்த மானசமுனி உலரும் భజన సత్యమును రఘువరణీయట సత్వ త్రిభుజన సకరు దుర్మతములను గల్ల చేసినటి నీ మది నెరుంగి సంతతం పురము గుణ భజనానంద కీర్తనము సేయుహరిందరు మహానుభావులు. தன்னமறந்து ஆனந்த பாட்டம் விட்டு ஆடி பாடி கொண்டாடி சித்தம் உருகி அவனுடைய கிருபை அல்லாத வேற ஒண்ணு தெரியாதபடி அவன் கதாசிரவணம் பண்றதும் கீர்த்தனம் பண்றதும் சிந்தனம் பண்றதும் இதையே திருப்பி 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 பண்ணிட்டு இகமோ பரமோ ரெண்டுலயும் வேற எதுவும் தெரியாத வாழாக, பகவத் கிருபையை தவிர இன்னொன்னு அவலம்பிக்காத வாழாக, நீ பரத்தையே கொடுக்கிறேன் உனக்கு கைவல்யத்தையே கொடுக்கிறேனாலும் கூட அதுலயும் லட்சியம் இல்லாத வாழாக சுத்தமான பிரேம பக்தி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பாகவதாள்னு. அவளுக்கு இகம் பரம் ரெண்டிலுமே இனிமே எதுவுமே லபிக்க வேண்டியதே கிடையாது. பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தோ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதா சரந்தோ யே பக்தா பயி கருரமந்தே பரமமும் அஹம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷித பசந்தோ நாமானி பிரமதபர சிந்தோ நிபதிதா. ஆச்சரியமா சொல்றா. பாகவதாள்னா யாருன்னா சர்வ சமஸ்த கரணங்களாலேயும் பக்தி பண்ணிட்டு இருக்கான். பகவான் நமக்கு ஒரு கூட புஷ்பத்தை கையில கொடுத்துதான் ஜென்மாவை கொடுத்துருக்கான். புஷ்பத்தை போய் தனியா பறிச்சுட்டு வந்து ஒரு பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லாதபடி கண்ணு காது கை மூக்கு மனசு புத்தி சித்தம் அப்படிங்கிற அத்தனையுமே புஷ்பங்கள் தான். கண்களால பகவானை பார்த்துட்டு இருக்கிறதே நம்ம கண்ணுங்கிற இந்திரியத்தை பகவானுக்கு சமர்ப்பிச்சாயிடுச்சு, இது பூஜை. காதுகள் இருந்ததானால் திருப்பி 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 பகவானுடைய குணங்களை கேட்டுன்றதோமானால் இந்த இந்திரியத்தை பகவானுக்கு சமர்ப்பிச்சாச்சு, இதுவே ஒரு புஷ்பம், இந்த சமர்ப்பணம் ஆயிடுச்சு.
வாக்குங்கிற இந்த வாக்கால பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா இந்த இந்திரியத்தை சமர்ப்பிச்சாயிடுச்சு. மூக்கால பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற துளசிய முகர்ந்து பார்த்துன்றோமானால் இந்த இந்திரியத்தை சமர்ப்பிச்சாயிடுச்சு. கைகளால கரத்தாளம் பண்ணிட்டு கீர்த்தனம் பண்றதோ, சாதுக்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதோ, சாதுக்களுக்கு சேவை பண்றதோ இந்த இந்திரியத்தை சமர்ப்பிச்சாயிடுச்சு. கால்களால க்ஷேத்திரத்துக்கு நடந்து 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 போய் ரங்கநாதன உற்சவம் சேவிக்கிறது இல்லையா, இல்ல அங்கங்க இருக்கக்கூடிய சத்சங்கங்களுக்கு நடந்து போறதும், இப்படியானால் இந்த இந்திரியத்தை சமர்ப்பிச்சாள். இப்படி சமஸ்த கரணங்களும் சமஸ்த இந்திரியங்களையும் பகவான் கொடுத்திருக்கிறதே அது அவனுக்கு சமர்ப்பிக்கிறது. அப்ப பக்திங்கிறது அவ்வளவு சுலபமாவும் இருக்கு, அவ்வளவு லலிதமாவும் இருக்கு. இப்ப படந்தோ நாமானி பிரமதவர சிந்தௌனி பதிதாக அப்படின்னா வாக்குங்கிற இந்திரியத்தால சதா அவனை பாடிண்டும், ஸ்மரந்தோ ரூபந்தே மனசால அவனை சிந்தனம் பண்ணிண்டும், அவனுடைய குணங்களை வாக்கால சதா கீர்த்தனம் பண்ணிண்டும், அவனுடைய ரூபத்தையே தியானம் பண்ணிண்டும், அவனிடத்திலேயே ரமிச்சண்டும் இருக்கக்கூடிய பரம பாகவதாளுடைய அவளுக்கு இனி லபிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீ இகத்திலேயோ பரத்திலேயோ அவளுக்கு லபிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உதாகரணம் யாரும் அந்த நிலையில்றாரே அவரே உதாகரணம், ஆஞ்சநேயரே உதாகரணம். அவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டு ராமர் அவரை கேட்கிறார், எப்ப நான் வைகுண்டம் போறேன் நீயும் வரையான்னு கேட்கிறார் ஹனுமான பார்த்து. ஆஞ்சநேயர் சொல்றார், பிரபு உங்க அவதார காரியம் பூர்த்தியா எடுத்து என் அவதார காரியம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. ஏத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதிம் நமதராட்சசந்தகம். என் அவதார காரியம் இனிமேல் தானே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் ராம கச்சா நடக்க போறதோ அங்கெல்லாம் ஆனந்த பாஷ்பம் விட்டு சிரசுக்கு மேல கை குடிச்சிருந்து ஆனந்த தாண்டவம் பண்ணிட்டு இனிமேல் அப்படித்தானே என் பொழுதை நான் கழிக்க போறேன். எத்தனை பக்தர்கள் வரப்போறேன், எனக்கு இனிமேல் தானே போக்கியமா சத்சங்கம் கழிக்க போச்சு. நீங்க தேட்டையா ஒரு சரித்திரத்தை கொடுத்துட்டு கிளம்புறீர்கள். அப்புறம் இந்த சரித்திரத்தை ஆஸ்வாதனம் பண்றது தானே அடியனோட ஸ்வரூபம். நீதான் தியாகராஜர் வரப்போறா, நீங்க துளசிதாசன் வரப்போறா இல்லையா, அவரே சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டு தான் இருக்காதீங்க, சிரஞ்சீவியா இருந்திருக்காரு. பாகவதம் சொல்றது கிம்புருஷ வருஷத்துல ஹனுமான் இன்னும் பக்தி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது. பக்திக்கு ஒரு எல்லை கண்டிருக்கணும்னா இவாழ்லாம் தான் கண்டிருக்கணும். பக்திக்கு ஒரு எல்லை கண்டிருக்கணும்னா கோபிகைகள் கண்டிருக்கணும். பக்திக்கு ஒரு எல்லை கண்டிருக்கணும்னா ஹனுமான் கண்டிருக்கணும். பக்திக்கு ஒரு எல்லை கண்டிருக்கணுமானால் உத்தவன் கண்டிருக்கணும். அவளுக்கு இன்னும் காண முடியல. பண்ண 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 தெள்ளத்தை விட்டாத பேர் அமுதமாதான் இருக்கே தவிர. அதனால்தான் கும்பகோணத்துல இருக்கிற பெருமாளுக்கு ஆறாவமுதன்னே பேர். ஆறாவதுன்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய நாமங்களை எவ்வளவு சொல்லியும் போராது, அவனுடைய குணங்களை எத்தனை கேட்டும் போராது, அவனுடைய ரூபத்தை எத்தனை பார்த்தும் போராது. அதனால இது நவநவமான பாவங்கள் ஹிருதயத்துல உண்டாயிட்டேதான் இருக்கும். இத பேசுவா, கழிப்பா, குதிப்பா, ரசிப்பா, இதிலேயே மூழ்கி தழைப்பா. இதுதான் சாதுக்களுடைய பக்தி. இவாளுக்குதான் பாகவதாள்னு பேர். எதுக்கு இந்த பக்தியை பண்றாசனா? பக்திக்காக பக்தி பண்றான். பக்திக்கு ஒரு பிரயோஜனம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு கிருப பண்றதுக்கு பகவான் ஒரு காரணத்தை தேடுறது இல்லை. ஐயோ நம்மளவனாச்சே, நம்ம ஸ்வரூபமாச்சே, நம்ம அம்சமாச்சே, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனாலு, இந்த ஜீவன்கள்லாம் நம்ம அம்சமாச்சே, நம்ம பார்த்துக்கலைன்னா இவாளை யாரு பார்த்துப்பா அப்படின்னு ஒரு காரணம் இல்லாத கிருப பகவான் பண்றதே. பக்தி பண்றதுக்கு நம்ம மட்டும் எதுக்கு ஒரு காரணம் தேடணும்? பக்திக்கு ஸ்வரூபமே எதுனா அகேதுகி அப்பிரதிகதா. பக்திக்கு ஸ்வரூபமே அது காரணம் இல்லாமல் பிரவகிக்கிறது. அது ஒரு காரணம் இல்லாத ஒரு பிரேம பக்தாளுடைய ஹிருதயத்துல பிரவகிக்கிறது அப்படிங்கிறதுதான் பக்திக்கு ஸ்வரூபமே. சாத்வஸ்மின்னு பரம பிரேம ரூபம். அதுதான் வள்ளுவர் அழகா தமிழ்ல சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அடைக்கும் தாழ் இல்லாதபடி அந்த அன்பு அப்பிரதிகதான், அது அப்படி பிரவகிச்சுட்டு வரும் ஒரு பக்த ஹிருதயத்துல இருந்து. இந்த பக்தனுடைய பக்தியை பார்த்து பகவானுக்கு அத்தனை கிருபம். இவ்வளவு பக்தி பண்றானே, நான் பண்ற கிருப போர்லையும் ஒரு கிருப பண்ணுவான். பக்தாள் என்ன பண்ணுவா அப்படின்னு, ஆஹா இவ்வளவு பகவான் கிருப பண்றாரு, என் பக்தி போரடையன்னு பக்தாள் இன்னும் பக்தி பண்ணுவார். இந்த கிருபைக்கும் பக்திக்கும் ஒரு போட்டி நடந்து கொண்டு ஆக கடைசியில யாரு ஜெயிப்பானா? பக்தன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு குருநாதர் சொல்லுவது. ஏன்னா அவனுடைய பக்தியால பகவானை விலைக்கு வாங்கிடுவான். கடைசியில பக்தன் பின்னாடி பகவான் ஓடிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். பகவான் சொல்றான், நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷினம் அனுப்ரஜாம்யகம் நித்யம் பூயேத் அங்கிரேணுகி நிரபேட்சம் முனிம் சாந்தம். நிரபேட்சங்களாக, எந்த அபேட்சையும் இல்லாதவர்களாக. நீ இந்திர பட்டத்தை கொடுத்தாலும் வேண்டாம், பிரம்ம பட்டத்தை கொடுத்தாலும் வேண்டாம், சார்வபௌமத்துவத்தை கொடுக்கறதுனாலும் வேண்டாம், மோட்சமே கொடுக்கிறேனாலும் கூட வேண்டாம். வனநாக பிருஷ்டம் நசபாரமேட்யம் நசார்வபௌமம்
ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரதையக. விருத்ராசுரன் பாகவதத்துல அசுரன் தானே, ஆனா அப்படி ஒரு பக்தி பண்றான். பகவான் இடத்துல சொல்றான், எனக்கு நாகபிருஷ்டம், எனக்கு இந்திரபட்டம் கொடுத்தாலும் வேண்டாம். பாரமேஷ்டியம், பாரமேஷ்டியம்னா பரமேஷ்டின்னு பிரம்மாவுக்கு பேரு, அவருடைய பட்டத்துக்கு பாரமேஷ்டியம்னு பேரு. நீ பிரம்ம பட்டத்தை கொடுத்தாலும் வேண்டாம், நான் யோக சித்தி அஷ்டமா சித்திகளை கொடுத்தாலும் வேண்டாம். அப்புனர்பவம் வா, புனர்பவம்னா பிறக்கிறது, அப்புனர்பவம்னா கைவல்யம் மோட்சத்தை அடைஞ்சு விடுறது, அதுவும் வேண்டாம். இதுதான் வேணும். நான் திருப்பி திருப்பி உன் கதைகளை கேட்டு இருக்கணும், திருப்பி திருப்பி கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும், திருப்பி திருப்பி சிந்தனம் பண்ணிட்டு இருக்கணும். ஜன்மோ ஜன்மே துஜாஸ் சந்திரபாகே சர்வதீர்த்த. சந்திரபாகேல சதா ஸ்நானம் வேணும். திருப்பி 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 பண்டரியை நோக்கி யாத்திரை பண்ணிட்டே இருக்கணும். சந்த சங்க சர்வ கால அகண்ட பிரேமாச்சா கல்லோல. திருப்பி திருப்பி சாது சங்கம் வேணும், திருப்பி திருப்பி சந்திரபாகா ஸ்நானம் வேணும், திருப்பி திருப்பி வார்க்கர் யாத்திரை வேணும். இதை நீ கொடுக்கறதால தான் எத்தனை ஜென்மா வேணா நாங்க பிறக்கிறோங்கிற. ஏன்னா பக்திபடியா இன்னொரு ஜென்மா இல்லைங்கிறது பிரசித்தி. பாகவதத்திலேயே வருது. முக்திங்கிறது கூட துர்லபம் கிடையாது ஒரு பக்தனுக்கு. ஏன்னா பக்தி பண்றவனோட ஆத்து வாசல்ல முக்தி தேவி கைகட்டி வாய் முக்தி நின்று இருக்கணும். இவர் எப்ப கூப்பிட்டாலும் நம்ம போகணும்னு. ஆனா அதை கூட உபேட்ச வேண்டும். யாருக்கு வேணும் இந்த முக்தி? முக்திக்கு அகில சக்திக்கு திரிமூர்த்துலகதி மேல் பக்தி பிக்ஷ நீயல்வே பாவுகமகுச பக்தி பிக்ஷ நீயல்வே. தியாகராஜன் பக்திய பிக்ஷையா கொடுன்னு ராமர்கிட்ட கேட்கிறார். எந்த பக்தி முக்தியை விட பெருசோ அந்த பக்தியை கொடுக்குறார். முக்தியை கூட சீனு தள்ளிட்டு பரம பிரேம பக்தாள்லாம் எந்த பக்தியே கொண்டாடுறாளோ, எது திரிமூர்த்திகளுக்கும் ஏற்பட்டதோ, முக்திக்கு அகில சக்திக்கு திரிமூர்த்துலகதி வேள்வியின ராமா அந்த பக்தியை கொடு. முக்தியை காட்டிலும் பெருசான பக்தியை கொடு அப்படிங்கிறதே அந்த பக்தி அலாதீன்னு தெரியாது. அந்த பராபக்தியை தான் பாகவதம் உயர்ந்த புருஷார்த்தமாக நமக்கு காண்பிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தை பகவான் வேதவியாசர் நமக்கு அனுகிரகம் பண்ணி அதுல எந்த தர்மத்தை உயர்ந்த தர்மமா காண்பிக்கிறார்னா பரமமான தர்மம் எதுனா வாசுதேவனுடைய சரணாரங்கத்திலே சித்திக்கக்கூடிய இல்லையா அப்பேற்பட்ட பரா பிரேம பக்தி. அதைதான் பரமபுருஷார்த்தமா பாகவதம் காண்பிக்கிறது. தர்ம புரோஜித கீதமூத்திர பரமோ நிர்மத்சராம் சததாய வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் பத்ரயோன் மூலதம். தர்ம புரோஜித கைதபோஹா அத்திர பரமஹா அப்படிங்கிறது. இந்த தர்மம் எப்பேற்பட்ட தர்மம்? இந்த பாகவத தர்மம்னா கொஞ்சம் கூட கபட்டமே இல்லாத தர்மம். பகவான் இடத்துல போய் மோட்சத்தை கூடன்னு கூட கேட்டுக்காத ஒரு தர்மம். பகவான் இடத்துல அவனுடைய நாமம், அவனுடைய ரூபம், அவனுடைய குணம் இதையே பாடி ஆடி தளச்சென்றான். எதுக்குதான் இதெல்லாம் பண்றான்னா பிரேமையால. அந்த பிரேமை எப்படி இருக்கும்னா அது எப்படி இருக்கும்னு நீ அனுபவிச்சாதான் தெரியும். தியாகராஜன் திருவையாறுல எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டார். இந்த தியாகராஜா நீ பிச்சுவா பேட்டியா? நான் புத்தி பெதழிச்சு விட்டா உனக்கு. நீ எப்ப பார்த்தாலும் உட்காந்து ராமராமாங்கிற ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், அழறே துடிக்கிறே கதறே, என்ன பண்றே நீ? கொயலு நீர நடனுகல்கு சரசுனி சதாகருடரு சுசுமுகுல கஷகீருளை ஆதருட பயோதினி மண்டுரை முதமுகுலு யசமுகலவரிந்தகு. இதுதான் பக்த லட்சணம். ஆனந்த பாட்டம் விடுவான் மேலே சிறுப்பார் கோமாஞ்சமனே கனகல் சூகமே ராமபுடனே முத்திர பிள்ளை. தியாகராஜர் சொல்றார், ராமர் உள்ள கொள்விட்டு இருக்கார், நான் வாசல்ல தர்மானா நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாவம். பக்தாள் இப்படி பல பாவங்கள்ல கழிப்பா இது ஒரு பாவம். உள்ள சபா மண்டபத்துல ராமர் கொள்விட்டு இருக்கார், வாசல்ல நான் ஒரு தர்வான் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறேன். தர்வான்னா முதல்ல ஒரு கவச்சம். எது கவச்சம்னா ரோமாஞ்சமனே, ராமநாமத்தை சதா ஜபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேனி சிலிர்த்து இருக்கே, அதுவே எனக்கு கவச்சம். அந்த ரோமாஞ்சனமே எனக்கு கவச்சம். ரோமாஞ்சனமே கணகஞ்சுகம். ராமபுடனே முத்திர பிள்ளையும். ஒரு பேட்ச் இருக்கணும் இல்லையா? அந்த தர்பானுக்கு ஒரு பேட்ச் இருக்கணும்.
எந்த படை, அவன் காலாட்படையா, ரதப்படையா, குதிரைப்படையா, யானைப்படையா அப்படிங்கிற பேட்ச் இருக்கும் அவனுக்கு. எனக்கு எது பேட்ச்னா ராம பக்தன்கிற பேட்ச். அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்கணும் கையில இல்லையா? ஒரு காவலாளிக்கு ஒரு ஆயுதம் கையில இருக்கணும். இவருக்கு எது ஆயுதம்னா ராமநாமனே வரகட்டமிதி ராஜுனைய தியாகராஜுனிகே பண்டுதீகி கோடு அழகான கீர்த்தனம். அப்ப உத்தமமான இந்த பாவலட்சணங்களே தனக்கு அடையாளம். ரோமாஞ்சனமே கவசம், ராமநாமமே கத்தி, ராமபக்தங்கிற பேட்ச், இதுதான் தனக்கு ஐடென்டிட்டி அப்படின்னுட்டார். இப்படி ஒரு தர்பானா நான் நிக்கிறேன், உள்ள பிரபு ராமன் கொலுவிட்டு இருக்கான். இதுதான் பிரேமம். ஆஞ்சநேயர் அப்படி ஒரு பக்தி பண்றாரு இல்லையா? ஆஞ்சநேயரை பார்த்து தாயார் ஒரு அனுகிரகம் பண்ணினாலும் சீதை. இது ஹனுமான் சாலிசால வந்து ராமரசாயன துமரே பாச சதா ரகு ரகுபதி கே தாச அஷ்டசித்தி நவநிதி கே தாத. அவரே அஷ்டசித்தியும் நவநிதியும் கொடுக்கக்கூடியவர். அவர்கிட்டயே அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் உண்டு. ஆனா அப்படிப்பட்ட ஹனுமான பார்த்து தாயார் அசுவர தீன ஜானகி மாதா. அசுவர தீனா ஆசீர்வாதம் பண்ணினா. ஜானகி மாதா இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம் பண்றாரு இல்லையா? பிரபுவை பத்தின க்ஷேம சமாச்சாரத்தை வந்து சொல்லி பிரபுவுடைய இல்லையா அங்குல்யத்தை கொண்டு கொடுத்தும் இங்க இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஹனுமானுக்கு தாயார் ஒரு பெரிய கிருபை பண்ணினா. என்னன்னா ராமரசாயன துமரே பாசா சதா ரஹோ ரகுபதி கே தாசா. இது சீதா ஹனுமானுக்கு பண்ணின அனுப்புறாமா. இதை சொல்ற சீதை சொல்றா, நீ எப்பவுமே ராமதாசனா இருந்துன்று ராம பக்தி ரசாயனம் உன்னிடத்திலேயே இருக்கட்டும். ராமபக்தி எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு ரூபம் தான் ஆஞ்சநேயர். எந்த ராமபக்தாளுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. சமர்த்தராமதாசரோ, தியாகராஜரோ, துளசிதாசரோ எங்க வருமோ முதல்ல இவர் தரிசனம் ஆகி அப்புறம் இவர் போய் பிரபு கிட்ட சொல்வார். அப்புறம் தான் பிரபு தரிசனம் ஆகும். முதல்ல ஹனுமானுடைய தரிசனம் தான். இப்படியாக ரொம்ப ஆச்சரியமா பக்தாளுடைய வைபவங்கள். இப்படிப்பட்ட மகாபாகவதாளுடைய சரித்திரங்களை பாகவதம் எடுத்து அழகா சொல்லிட்டு வரத்தே தசமஸ்கந்தத்துல பல வைபவங்கள். பகவானுடைய கோகுல லீலைகள், பகவானுடைய பிருந்தாவன லீலைகள், அப்புறம் பகவானுடைய மதுரா லீலைகள் நகரகமா பிரிச்சு சொல்லிட்டு வர சுகர். 90 அத்தியாயங்கள்ல தசமஸ்கந்தத்துல அப்படி பூர்ணமா கிருஷ்ண சரித்திரத்தை வர்ணிச்சுட்டு வர. இப்படி சர்வ சரித்திரங்களையும் சொல்லிட்டு வரத்தை இந்த இடத்துல பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஏதாவது ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கானால் அதை நீங்க சொல்லணும். எல்லா லீலைகளையும் சொல்லிட்டு வந்துட்டா, துவாரகா லீலைகளே எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டா. சிசுபாலவதத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர. பகவான் எப்படி ராஜசூயை நடத்தி வச்சான் தர்மபுத்திரருக்கு, எப்படி சிசுபால வதங்கள் எல்லாம் பண்றான், எப்படி ஷால்பன வதம் பண்றான், இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு வர. செவந்த கோபாத்தியானத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சரித்திரம் உண்டோ அப்படிங்கறதே ஒரு சரித்திரம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்ரீ சுகாச்சாரியாள் அந்த சரித்திரம் எப்போ அவருடைய ஹிருதயத்துக்கு வந்துடுதோ அப்பவே அவர் கண்ணமறந்தவராக போயிட்டார். அந்த சரித்திரத்தை சொல்ல போறோம் அப்படிங்கிறதையே நிமக்கண ஹிருதயோ பிரவீத்னு பாகவதம் சொல்றார். அவரே நிமக்கணரா போயிட்டார். சரித்திரத்துக்கு சொல்லக்கூட ஆரம்பிக்கல. இந்த சரித்திரம் ஞாபகத்துக்கு வந்தது, அவருடைய ஸ்மிருதிக்கு வந்த மாத்திரத்துல ஆஹா அப்படின்னா அவரே ஒரு சமாதிக்கு போயிட்டார். அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு சரித்திரமா இருக்கணும். உள்ள ஆரம்பிக்கிறார், சுதாமாவுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணஸ்யாசீது சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்த இந்திரியேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः யதுச்சயோபவன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமி தஸ்ய பாக்யா குசைலஸ்ய சுக்ஷாமா ச ததா விதாக பதிவ்ரதா பதிம் பிராஹம் லாயதா வதனேன ச தரித்ராசீனமானச வேபமானாதிகம் கிருஷ்ணஸ்யாசி சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ. சுதாமாவினுடைய சரித்திரம் ஞாபகத்துக்கு வந்தது. சுதாமா தான் குச்சேலர்னு பிரசித்தி. குச்சேலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேலம்னா வஸ்திரம்னு அர்த்தம். மலினமான வஸ்திரத்தையே தரிச்சிருக்கக்கூடியவர். பரம தாரித்ரியத்தாலே அவருடைய வஸ்திரமே கிழிஞ்சுதான் இருக்கும். குச்சேலர் அப்படின்னா பாவம் கிழிஞ்ச வஸ்திரத்தை தரிச்சிருக்கக்கூடியவர். அதுவே ஒரு பட்டப்பெயர் மாதிரி, காரண பெயர் மாதிரி அழைத்தவர். வாஸ்தவமான பேர் சுதாமான பேர். அவருடைய தாரித்ரியத்தை சொல்லக்கூடிய ஒரு நாமம்.
தாரித்ரியம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு விட்டா, வஸ்துக்கள் நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோங்கிறது விஷயம் இல்லை, ஹிருதயத்துல பக்தி இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்துதான் அவன் தனிக்கனா தாரித்ரியனா அப்படிங்கிறது. சமிருத்திங்கிறது வஸ்து, நிறைய வஸ்து வீட்டுல கொட்டி கிடக்கு அப்படிங்கிறதுனால அவன் அதை தனிக்கன்னு சொல்ல முடியாது. லோக ரீதியா வேணா தனிக்கன் தரித்திரன்னு சொல்லலாமே தவிர, சமிருத்திங்கிறது வாஸ்தவத்துல நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்றாடே, நீங்காத செல்வம்ங்கிறது பகவானோட கிருப்பை. அந்த கிருப்பையை ஆஸ்வதிச்சிருக்கிறவன் அவன் எங்க இருந்தாலும் தனிக்கன். எத்தனையோ வஸ்துக்கள் இருந்தாலும் நீ இதுக்கு மேல வேணும் இதுக்கு மேல வேணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டு இருந்தானால அவன் தரித்திரம் தான். நிறைய வஸ்துக்கள் பக்கத்துல கொட்டி இருக்குங்கிறதுனால ஒருத்தனை தனிக்கன்னு சொல்றதுக்கு இல்லை. ஒரு சமயம் சுவாமி முத்துசுவாமி தீட்சிதர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் சங்கீத மூர்த்திகள்ல ஒருத்தர். அவர் உலகமே பெரிய உபாசகர்னு கொண்டாடுச்சு. அவர் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த சுவாமி பிரத்யட்சம் ஆயிடுவார். உடனே அந்த க்ஷேத்திரத்தை பத்தின கீர்த்தனங்கள் வரும் அவருக்கு, பல பிரசித்தமான கீர்த்தனங்கள். அவருடைய பத்னி, அந்த பத்னி சொல்ற ஒரு சமயம் தீட்சிதரை பார்த்து, உங்களை உலகமே பெரிய உபாசகர்னு கொண்டாடுறதே, ஆனால் எனக்கு அதனால என்ன பிரயோஜனம், நான் இன்னும் தரித்திரத்துல தானே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு புடவை உண்டா, ஒரு நகை உண்டா, அவள் ஏதோ ஒரு பிராகிருத்தமா பேசுறா. அவருடைய பெருமை தெரியல அவளுக்கு. அவருக்கு அம்பாள் பிரத்யக்ஷம், பரதேவத பராம்பிகையா இருக்கக்கூடிய ஸ்ரீராஜராஜேஸ்வரி பிரத்யக்ஷம். அவருக்கு சாட்சாத் முருகனே அவருடைய நாக்குல பீஜ மந்திரத்தை எழுதிட்டு போனா, அப்பதான் ஸ்ரீநாதாதி குருவோ அப்படிங்கிற கீர்த்தன் திருத்தணியில தான் அவர் பாடினார். அந்த திருத்தணி முருகன் அவருடைய நாக்குல பீஜாட்சரத்தை எழுதிட்டு போனான். புங்கமான கீர்த்தனங்கள் அப்புறம் பிரவகிச்சது வந்தது. இவள் இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே தீட்சிதர் பார்த்தார், அவருடைய உபாசனா மூர்த்தி பராம்பிகையா இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அவள் இடத்துல போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஒரு கீர்த்தனம் பாடுற, லக்ஷ்மி சதா பஜாமி ஹீனமானவாஸ்ரயம் த்யஜாமி. ஆச்சரியமான கீர்த்தனம். ஏன்னா பராம்பிகையை தான் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதிங்கிற 3 ரூபங்களை தரிக்கிறவளும் ராஜராஜேஸ்வரி தான். அதனால அம்பாள் இடத்துல போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார், ஹே மகாலட்சுமி, இந்த ஹீனமான மனுஷ ஆசையை என்னிடத்துல இருந்து போக்கிடும். ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு பெரிய சொத்து எது அப்படின்ட்டு, அவன் சித்தத்துல சாஸ்வதமான பக்தி இருக்கிறது தான் பெரிய சொத்து. அது அக்ஷயமா வளர்ந்து சொல்ல நாமத்துல ருச்சி ஏற்பட்டுட்டே இருக்கும். படிக்க இன்னும் பாராயணம் பண்ண மாட்டோமான்னு தான் தோணும். கேட்க இன்னும் பிரவச்சனம் கேட்க மாட்டோமான்னு தான் தோணும். இது அக்ஷயமா வளர்ந்துட்டு வரும். இதுதான் பெரிய சொத்து இல்லையா? இல்லைன்னுட்டா 3 லோகங்கள் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் கூட அவனுக்கு திருப்தி வராது. திருப்திங்கிறது வஸ்தூல கிடையாது, அவன் ஹிருதயத்துல இருக்க திருப்தி. வாமன பகவான் பலியை பார்த்து சொல்ற, நீ 3 அடி மண்ணு கொடுத்து வராத திருப்தி எனக்கு 3 லோகத்தை கொடுத்தாலும் வரவே பொறுத்து கிடையாது. ஏன்னா திருப்திங்கிறது வெளியில இருக்கிற வஸ்துல இல்லை, அவாவா ஹிருதயத்துல இருக்கணும் சமிருத்திங்கிறது. உத்தமமான குரு கிருபைக்கு பாத்திரமாயிட்டவனுக்கு ராமாயண பகவத பாராயணமுண்டு ஆபாவென குருநாதரின் அருளமுதம் கண்டு கொண்டு ஹரிநாமகதாகோஷண சம்பாஷண சதானந்த குருபதாரவிந்த கோவணம். இப்படி வாழவனுடைய வாழ்க்கை ஜிலுன்னு போயிடும். ஒரு பான தூக்கத்தை சாப்பிட்டு சௌக்கியமா வாழும், ஹிருதயம் நிறைஞ்சிருக்கான். அதுதான் சமிருத்தி. தீட்சிதர் மகாலட்சுமி கவே என்ன பிரார்த்தனை பண்ணிட்டார்? ஹீனமானவ ஆசிரியம் தியஜாமின்னு தான் பிரார்த்தனை பண்ணிட்டார். ஒரு வயிறு அண்டிக குருன்னு கேட்கலைங்க. ஏன்னா வஸ்தூல கண்டிப்பா திருப்தி வரவே வராது. திருப்திங்கிறது ஹிருதயத்துல இருந்துதான். உடனே அன்னைக்கு சாயங்காலமே, அன்னைக்கு ராத்திரி வேளையில அம்பாள் சொப்னத்துல தரிசனம் கொடுக்கிறா. அவருடைய பத்னிக்கு சர்வாபரண பூஷித்தையா வரா. அந்த பத்னியை பார்த்து கேட்கிறா, உனக்கு இதுல எந்த ஆபரணம் வேணுமோ கேளு, நான் கழட்டி தரேன் அப்படிங்கிறான். அப்பதான் அவளுக்கு தோன்றது, ஒரு கீர்த்தனம் பாடினா சாட்சாத் அந்த பரவஸ்து எனக்கு பிரத்யட்சமானதுன்னா அப்ப அவர் எப்பேற்பட்டவர். அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறத விட நான் ஒன்னும் தனியா என்னுடைய இகத்துக்கோ பரத்துக்கோ நான் என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு, இந்த பர்த்தாவுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருந்தா போறாது, இதுதானே எனக்கு பூஷணம் அப்படின்னு அவள் தெரிஞ்சுண்டா அப்படின்னு வருது இல்லையா? அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடிங்கிற பாசுரத்துல கூட ஒரு பக்கத்துல சொல்றா, நிறைய சென்னல் கதிர் வீசுறது, ஒரு பக்கம் பாலா கொற்றது வாங்க புடங்கரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்றது, நீங்காத செல்வம் அப்படின்னு கடைசியில முடிக்கிறான் அந்த பாசுரத்தை. வியாக்கியானம் பண்ற பெரியவாள்லாம் சொல்றாங்க, சென்னல் கதிர் வீசுறதோ இல்ல பாலா மாடு கொட்டுறதோ இது இல்ல சமிருத்தி. இதுக்கெல்லாம் காரணம் எதுதான்? கிருஷ்ண கிருப்பை. அங்க கிருஷ்ணன் சகஜமா விளையாடிட்டு இருக்கான், அங்க பகவான் நடமாடிட்டு இருக்கிறதுனால மகாலட்சுமி அந்த ஸ்திரவாசம் பண்ணிட்டு இருக்கா.
அதனாலதான் புரந்தரதாசர் அழகா சொல்றார், அத்தித்தகளே பக்த மனையலி நித்ய மகோத்சவ நித்ய சுமங்கல சத்யவதோருட சச்சன ಮನೆಯಲ್ಲಿ ಸಿದ್ಧತೆ ಹೊಳೆಯುವ ಮುತ್ತೊಳಿ ಮುಂದೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬ್ರಹ್ಮ. அத்தித்தகளே பாக்கி பேராத்திர எல்லாம் மகாலட்சுமி எத்தனை நாள் வாசம் பண்ணுவானா, அவனுடைய புண்ணிய பலன் எவ்வளவோ அவ்வளவு நாள் வாசம் பண்ணிட்டு கிளம்பிடுவான். பக்தாளுடைய கிரகத்துல ஸ்திரவாசம் பண்றாளாம். நித்யோத்சவோ பவேத்தேஷாம் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் யாராத்துல சொல்லுவானா, பாகவதாளத்துல சொல்லுவான். அன்னைக்கு பார்த்தா வர்த்த கொழுந்து சாதம் இருக்கும், ஒரு சில நாள்ல அது கூட வழி இருக்காது. ஒரு உஞ்சவருத்தியை கொண்டுதான் அவளுடைய ஜீவனம். உஞ்சவருத்தினா பஞ்சவருத்தின்னு நினைச்சுக்க வேண்டாம், ஆகிய விருத்தி அது. ஒரு அக்ஷய பாத்திரத்தை அப்படி வாம பாகத்துல மாட்டிப்பா, பிரபண்ண பாக்கிய கட்டிப்பா, பகவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படியே நடந்து போவா. அன்னைக்கு ஈஸ்வர சங்கல்பத்தால அவ அக்ஷய பாத்திரத்துல எத்தனை படி அக்ஷதை விழறதோ அதை கொண்டுதான் அன்னைக்கு சுவாமி நைவேத்தியம், அதை கொண்டுதான் அவளுக்கு அன்னைக்கு ஜீவனம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலைனாலும் அதுவும் ஈஸ்வர சங்கல்பம்னு இருந்துடுவான். ஆனா எக்காலத்திலையும் பக்தியை விட மாட்டான். இவாளதான் ஸ்வராட்டுன்னு உபனிஷத் சொல்லுச்சு. இப்படிப்பட்ட பக்தாளுடைய பாத தோழிக்கு நான் ஆசைப்படுறேங்கிறான் பகவான். இப்படிப்பட்ட பக்தாளுடைய பின்னாடி நான் ஓடுறேன். அனுப்பிரஜாமியாம் நித்தியம் பூயையே அங்கிரேரேணுவி, அவளுடைய சரணத்துடைய என் சிரசுல போட்டுக்கிறேங்கிறான் பகவான். அவ எதை உத்தேசிச்சும் பக்தி பண்ணல, எனக்காக பக்தி பண்றான். அப்படி ஒரு வாழ்க்கை. அதனால தாரித்ரியம்ங்கிறதோ இவனை தரித்திரன்னு சொல்றதோ உலகத்தோடைய ஒரு திருஷ்டியிலேயே தவிர பக்த ஹதயத்துல அவன் சக்கரவர்த்தியா. அதைத்தான் தியாகராஜர் சொன்னார், எந்தோ ஏமோ எவருக்கு தெரியும், நான் அனுபவிக்கிற ஆளுங்க என்ன எனக்கு தெரியும், என் ஹதயத்தோட இருக்கிற வாழ்க்கை என்னன்னு புரியும். கவிஞ்சி பிரேம மீர கரமுல நீது பாத கமல முல படு குணு சாட்சி ராமநாம ரசி குடு கைலாச சதனுடு சாட்சி மரியுனரத பரசர சுகசோ நகபுரம் ముఖ్యులు సాక్షిగార సుందరేశ శుకలశ శ్రుతులకై கனகூச்சி. இத்தனை பேர் சாட்சிக்கு கூப்பிட. நான் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஆனந்தம் அப்பேற்பட்ட பரமானந்தம்ங்கிறதுக்கு சாட்சி இவ்வளவு பேர். கைலாச சதனுடு சாட்சி, ராமநாம ரசிகுடு கைலாச சதனுடுங்கிற கைலாச சதனனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் முதல் சாட்சி. நான் அனுபவிச்சிருக்கிற ஆனந்தத்துக்கு ஏன்னா என்ன மாதிரி தான் அவரு இருக்காரு. மரியும் நாரத பராசர சுக சௌனக்கு இத்தனை பேர் இருக்கிறார். இவ்வளவு பேரும் நான் அனுபவிச்சிருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கிறவா. வேணும்னா அவளை கூப்பிடுவேன், ஆனா உங்களுக்கு பார்க்கறதுக்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறேன். அவள்லாம் சாட்சி சொல்ல வருவா. அல்லாதபடி இந்த உலகத்துல நீ உப்பு புளி மிளகான்னு பேசிட்டு என்ன ஆனந்தம் என்னங்கிறது உன்னால புரிஞ்சுக்க முடியாது. சுவாந்த பிரேமாதுலகே தெரிசு. ஹிருதயத்துல அத்தனை பிரேமை இருக்கிறவாளுக்கே புரியும் என்னுடைய ஆனந்தம்னா என்ன. பகவான் கிருஷ்ணனோட சந்தீபினி குருகுலத்துல வாசிச்சவர் தான் சுதாமா. கிருஷ்ணஸ்யாசி சகா கஷ்டித் பிராமணோ பிரம்ம வித்தமஹா. ஒரு பரம தரித்திரனுடைய கதையை போய் அவன் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான், பகவான் போய் கொஞ்சம் தனம் வாங்கிட்டு வந்தான், அப்புறம் சௌக்கியமா இருந்தான்னா அந்த கதையை எடுத்து பாகவத பேச போச்சு. விரக்தா இந்திரியாதேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரிய பரம விரக்தனாக்க. பக்தி பண்ணிட்டே இருந்துட்டாலே உலக விஷயம் எல்லாம் அது ரசம் இல்லாதது விரசம்னு தானே தள்ளிடும், தானே தள்ளி போயிடும். அதிரசமுலகண்டே திராட்சரசமுகண்டே பக்ஷிவாகனீ நாமம் எந்த ருச்சிரா. அந்த ரசம் புரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் உலகம் விரசம்னு தானே போயிடும். உலகத்தை தள்ளுறதுக்குன்னு தனி அபியாசம் வேண்டாம். வைராக்கியம் வேணும், வைராக்கியம் வரணும், வைராக்கியம் வரணும்னா அது எப்படி தனியா அபியாசம் பண்ண முடியும்? எல்லாத்தையும் விடுறதுக்கு வைராக்கியம்னு பேர் இல்ல. பகவானை பிடிச்சுட்டா விட வேண்டியது தானே விட்டுடும். பகவான் போதும்னு இருக்கிறதுக்கு வைராக்கியம்னு பேர். எல்லாத்தையும் விடுறது அப்படின்னு வெறுப்பால தள்ளுறதுக்கு வைராக்கியம்னு பேர் இல்ல. பகவானத்துல இருக்கக்கூடிய அத்தியந்த பிரேமையால பிரபஞ்சம் ஒரு பொருட்டா இவனுக்கு இருக்கவே விடாது, அதுக்கு வைராக்கியம்னு பேர். விரக்தா இந்திரியார்த்தேஷு. அவருக்கு இந்திரியங்கள்லாம் அப்படியே ஹிருதயத்துல இருக்கக்கூடிய வாசுதேவனிடத்துல போய் கப்சிப்னு ஒதுங்கி. அவ்வளவு பெரிய சம்சாரி, அவ்வளவு குழந்தைகள் உண்டு, அவ்வளவு பரிவாரம் குடும்பம் அப்படின்னு இருக்கிறவர் தான். ஆனா சித்தம் எப்பவும் கிருஷ்ணமயமா இருக்கு. மையேவ மன ஆதத்வ மை புத்தி நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா.
என்னிடத்திலேயே புத்தியை நிறுத்தி என்னையே ஸ்மரிச்சு என்னையே பேசி என்மயமா ஒருத்தன் ஆயிட்டான். ஆனால் அப்புறம் அவன் என்னிடத்துல இருக்கான், நான் அவனிடத்துல இருக்கேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அவ்வளவு குழந்தைகள் இருக்கான். விளையாட்டுக்கு சொல்லுவா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தை, அது போல ஒரு 27 அப்படிங்கிறது ஒரு உபச்சாரத்துக்கு சொல்ற ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை ஜோடனை பண்ணி சொல்றதுன்னு உங்க இல்லையா, அப்படி ஜோடனை பண்ணி சொல்ற விஷயம். பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா, பிரசாந்தாத்மாவா இருக்கு. ஞானத்தினுடைய லட்சணம் என்னன்னா சாந்தி. ஒருத்தர் பூர்ண ஞானியா இருக்கான்னா அவனுக்கு என்ன 2 கை ஜாஸ்தியா முளைச்சுட போறதா, இல்ல 2 கொம்பு ஜாஸ்தியா முளைச்சுட போறதா, நடக்கிறது சொல்றது நடக்க போறத சொல்றது, இதெல்லாம் ஞானமா அப்படின்னு இதெல்லாம் செப்படி விட்டக்காரன் கூட பண்ணிடும். மை போட்டு கூட சொல்லிடுவோம், இது இப்படி நடந்தது, இது இப்படி நடக்க போறதுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு ஏதாவது ஒரு சுத்திர தேவதை உபாசனம் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த சித்திகள்லாம் கூட ஒருத்தருக்கு வந்து இந்திரியத்துல ஒரு விருத்தி இல்லாதபடி, ஒரு சித்த விருத்தி இல்லாதபடி எல்லாம் போய் கப் சிப்புன்னு பகவான்கிட்ட ஒடுங்கி இருக்கேன். சந்தூவள் மூலி சந்தமூல விந்தமூன சூச்சி பிரம்மானந்தமூபரின் சூவ விந்தமூ. எல்லா சித்தவృத்திகளும் உள்ள ஒடுங்கி போயிட ஹிருதய கமலத்துக்கு மத்தியிலே அந்த வாசுதேவனை சதா பார்த்துண்டு அந்த பிரம்மானந்தத்துல தலைச்சுட்டு இருக்கக்கூடிய பெரியவா யாரோ அந்த மகானுபாவால நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு. அதனால பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா, இந்திரியங்கள் ஜெயிச்சவரா இருக்கார், பிரசாந்த சித்தத்தோடு கூடினவரா இருக்கார். அவருக்கு ஒரு சித்த விருத்தி உலக விஷயமா வரதே, சதா கிருஷ்ண தியான நிமக்னா இருந்தது. எதிர்ச்சையோபவன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமி. எதிர்ச்சையா நீக்கு உஞ்சவர்த்தி போவார். அன்னைக்கு ஏதாவது ஒரு படி அக்ஷத விழுந்ததுன்னா அதை கொண்டு அன்னைக்கு ஆகாரம் இல்லையானாலும் அதுவும் கிருஷ்ண சங்கல்பம் ஒரு துளசி தீர்த்தத்தை எடுத்துட்டு இருந்துடுவார். இவருதான் எல்லா பரிமாணமும் இருக்கா. தஸ்ய பாத்யா குச்சைலஸ்யே சுக்ஷமாச ததா விதாய. அவர் அப்படி இருக்கலாம், அவருடைய பாரியையும் அப்படி இருக்கா. அதே போல அதே சீலத்தோட அதே குணங்களோட அவளுக்கு சுஷீலானே பேரு. அப்படிதான் இருந்துருக்கா அவள். பர்த்தா அப்படி இருக்காருன்றது விஷயம் இல்லை. அவர் பிரசாந்தாத்மாவா இருக்கார், ஜிதேந்திரியரா இருக்கார். அவருக்கு உலகத்துல ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர் சித்தவృத்திகள்லாம் ஹதயத்துல இருக்கிற பகவான் இடத்துல ஒடுங்கி இருக்கு. அவள் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லையா. அவளுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கா, இத்தனை விவகாரம், இத்தனை குடும்பம், பிரபஞ்சத்துலதானே வாழணும். நம்ம சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் பிரபஞ்சம் நம்ம மேல மோதிண்டே இருக்கும். பிரபஞ்ச அலைகள் நம்ம மேல மோதும். அதுல சமாளிச்சுதான். ஆனா தன் ஸ்வரூபத்துல நிக்கிறதுங்கிறது சாமானியம் கிடையாது. ஆனால் சுஷீலா அப்படிதான் இருந்திருக்கா. அப்படிப்பட்ட சகிருதயம் உடையவளா இருக்கா. பதிவிரதா பதிம் பிராகம் லாயதாவதனே சாயா தரித்ரா சீதமானாசா வேபமானா திகம்யச்சே. என்னதான் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில நாள் அக்ஷதை கிடைக்கிறது, ஒரு சில நாள் அக்ஷதை இல்லை. ஆத்துல சமைக்கிறதுக்கு குண்டுமணி அக்ஷதை இல்லை. குழந்தைகள்லாம் அம்மாட்ட வந்து, அம்மா பக்கத்தாத்துல ஏதேதோ பட்சணங்கள்லாம் பண்ணி அவள்லாம் சாப்பிடுறா, எங்களுக்கு சாதம் கூட நீ போட மாட்டேங்கிறே அப்படின்னு அந்த குழந்தைகள் கேட்கும். இந்த குழந்தைகள் கேட்கறதே என்ன பண்ணுவோம், தாரதாரியா கண்ட ஜலம் படிப்போம். பர்த்தாவுடைய பரிபாகமும் புரியுறது, நம்ம நிலைமையும் புரியுறது, குழந்தைகளுடைய பசியும் புரியுறது. அவதானே எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பெத்த தாயார் இல்லையா, ஒரு சில சமயங்கள்ல ரொம்ப மனசுல ஒரு வியசனம் வந்துடும். ஆனாலும் எதுவோ அந்த குழந்தைகளை உட்காத்தி வச்சுட்டு ஒரு சில கிருஷ்ண கதைகளை சொல்லி அந்த குழந்தைகளை சமாதானப்படுத்துவோம். இப்படிதான் கண்ணன் வந்தானா, கண்ணன் வெண்ண சாப்பிட்டானா, அவன் வந்து இப்படிதான் வீடு வீடா போய் வெண்ண திருடிட்டு வந்தானா, அவ அம்மா அதுக்கு சமாதானம் சொன்னாடான்னு இப்படி ஒரு கதையை சொல்லுவோம். இந்த குழந்தைகள் அதை கேட்டுட்டு சமாதானமா இருந்துடும். திருப்பியும் அடுத்த நாள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பரிஸ்திதி வரும். திருப்பியும் குழந்தைகள் பசின்னு வந்து அம்மா கிட்ட கேட்போம். இப்படி நாள் ஓடிட்டு இருக்கு. ஒரு சமயம் ரொம்ப தாங்கல அவளுக்கு துக்கம். எத்தனை நாள் இந்த பழப்பு, எத்தனை நாள் இதே கஷ்டம். குழந்தைகளுக்கு ஒரு சாதம் போட முடியலையே. அடுப்புல பூனை தான் தூங்கிட்டு இருக்கு, சாம்பல் மாறி ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் கிருஷ்ண சங்கல்பம் எப்படியோ அப்படின்னு இருக்க. ஆனா குழந்தைகளுக்கு நான் தான் பதில் சொல்லியாகும். அந்த வயிறு குழஞ்சு போறதை என்னால தாங்க முடியலையே. இவரிடத்துல ஒரு சமயம் போய் நிதானமா பேச ஆரம்பிக்கிறார் அந்த சுஷீலா. இவருடைய ஹிருதயம் புரியும். நீங்க போய் உங்க சகாதானே கிருஷ்ணன், அவர் தானே துவாரகாதீசன், அவர் தானே அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீயப்பதியாச்சே அவர் சாட்சாத் மகாலட்சுமியே 16,108 ரூபங்கள்ல அவருக்கு அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அவரிடத்துல ஏதாவது தனம் வாங்கிட்டு வரப்படாதான் கேட்கூட மாட்டார். அப்படி கேட்கக்கூடிய வேலை இல்லை. இவருடைய பக்தி புரியும் அவருக்கு.
பக்திங்கிறது ஒரு பிரயோஜனாந்தத்தை எதிர்பார்த்து மோட்சத்தை கூட கொடுன்னு கேட்க மாட்டா வாழலாம் அப்படின்னுட்டா போய் பகவான் ஒரு தனத்தை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வாழலாம். பக்திங்கிறது வியாபாரம் இல்லையே. பிரகலாதனே சொல்றான், பக்தாளை பார்த்து என்ன வேணும்னு கேட்கறது இதோட நிறுத்திக்கும் அப்படின்னு நரசிம்மரை பார்த்து சொல்றான் பிரகலாதன். ஏன்னா பக்திக்கு பிரயோஜனம் பக்தி தான். இவ்வளவு உன்னதமான தரிசனத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவாயிடவே உனக்கு என்ன வேணும்னு கேட்டேயானால் உன் தரிசனத்தை விட நீ கொடுக்குற வஸ்து பெருசுன்னு ஆயிடும். பக்தாளை வியாபாரியா பண்ணாதே அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். இவருடைய ஹிருதயம் அவளுக்கு நல்லா புரியும். இருந்தாலும் குழந்தைகள் இந்த திசையை அவள் பார்க்கறா இல்லையா, அதனால உள்ள நடுங்கின்றே போய் பேச ஆரம்பிச்சாலும் இருக்கு. வேகமான அபிகமியச்ச. ஏன்னா அந்த பக்தியை இவ்வளவு பிராகிருத்தமா இறக்கக்கூடாது. உங்க சகாதான ஏதாவது வாங்கிட்டு வரப்படாதா அப்படின்னு அந்த பக்தியை ரொம்ப பிராகிருத்தமா இறக்கினதா போயிடும். அவருடைய உயர்ந்த பாவம் புரியும் அவளுக்கு. அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னுட்டா, என்னுடைய சகா கிருஷ்ணன் தெரியுமா, அடிக்கடி குழந்தைகளை உட்கார்ந்து வச்சிருந்து அதை சொல்லி சொல்லி புரிச்சுக்கணும். நாமும் அவனும் குருகுலத்துல என்ன லூட்டி வச்சிருக்கோம் தெரியுமா, என்னுடைய எத்தனை பிரியமா பேசிட்டு இருப்பான் தெரியுமா, என்னுடைய சகா நான் கிருஷ்ண சகா அப்படின்னு சொல்லிப்பார். அதுல ஒரு ஆனந்தம், அதுல ஒரு பூரிப்பவர். இப்பதான் அவள் போய் முள்ள பேச ஆரம்பிக்கிறான். அனுபிரம்மன் பகவதா சாட்சா சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதி பிரம்மண்யஸ்சே சரண்யஸ்சே பகவான் சாத்வதர்ஷபக. இந்த இடத்துல முள்ள அப்படியே பேச ஆரம்பிச்சா, பிரபோ நீங்க அடிக்கடி சொல்லுவேனே உங்களுடைய சகாதான் அந்த கிருஷ்ணன் சொல்றேனே, துவாரகாதீசன் அந்த ஸ்ரீயப்பதி கிருஷ்ணன் உங்களுடைய சகான்னு நீங்க சொல்லுவேளே, அவர் பிரம்மண்யனாச்சே சரண்யனாச்சே அப்பேற்பட்ட புத்தவத்சலனாச்சே. ஏதோ வைகுண்டத்தான் போய் தரிசனம் பண்ணணும்னு இல்லாதபடி, ஏதோ க்ஷீராப்திக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு இல்லாதபடி இங்கே இப்போ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிரபு. இப்ப துவாரகாதீசனா இருக்காரு. இப்ப போனா போய் பார்த்து விடலாம். இதுதான் சுதாமாபுரின்னு, இதுதான் போர்பந்தர்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அதுதான் சுதாமா. மகாத்மா காந்தி அவதாரம் பண்ணினாலே அதுதான் சுதாமாபுரி. இன்னைக்கு அந்த பவனம் இருக்கு. பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணினால ஒரு பவனம் இன்னைக்கு இருக்கு. இங்கதானே துவாரகை, இங்க இருந்து பேடலாமே. தமுவை மகாபாக சாதுனாம் ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் பூரி சீததே குடும்பினே. சொல்றா, நீங்க இங்க இருந்து போனா துவாரகைக்கு போய் அவரை பார்த்து விடலாமே. அவர் அவ்வளவு சாதுக்களுக்கும் ஆசிரியபூதரா இருக்கிறவராச்சு. அத்தனை பாகவதாளாலேயே சேவிக்கப்படுறவரா இருக்கிறவராச்சு. அதுவும் நீங்க போயிட்டா உங்களை கொண்டாடுவரே. உங்களை பார்த்தாலே உங்களுடைய பரிஸ்திதியை புரிஞ்சுட்டு நம்ம கிரகஸ்த தர்மத்தை நடத்துறதுக்கு, இந்த கிரகத்தை நடத்துறதுக்கு என்ன தனம் உண்டோ அதை அவர் அனுகிரகம் பண்ணுவார். அதனால நீங்க போய் அவரை சித்த பார்த்துட்டு வரப்படாதா அப்படின்னு அவள் கேட்கறா. அதுவும் அத்தனை இத சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமான்னு அவ்வளவு ஆலோசனை பண்ணி, ஆனாலும் இன்னைக்கு தாங்கல சொல்லுவேன். இப்ப இந்த இடத்துல அவளுக்கு இந்த இடத்துல ஆஸ்தேதுனா துவாரவத்யாம் போஜ பிரஜ்ஞந்தகேஸ்வரக ஸ்மரதபாத கமலம் ஆத்மானம் அபியச்சதி கிம் வர்த்தகாமான் பஜதோ நாத்யபீஷ்டான் ஜகத்குரு சயேவம் பாக்யயா விப்ரோ பௌஷ பிரார்த்திதோ மிருது அயம் ஹி பரமோலப உத்தம ஸ்லோக தர்சனம். சுதாமாவுக்கு தோன்றது, இத்தனை நாளா வாய் திறக்காத இந்த சுஷீலா இன்னைக்கு என்ன பார்த்து இப்படி சொல்றா அப்படின்னுட்டா கண்டிப்பா பகவானுடைய சங்கல்பம்னு தெரியாது. ஏன்னா இத்தனை நாளா அவளுக்கு தோணலையே. இத்தனை நாளா எப்படி உள்ளதோ உள்ளபடிதானே இந்த கிரகத்தை நடத்திட்டு வந்தாள். ஆனால் இன்னைக்கு அவள் உங்களை நீங்க போய் பகவானை பார்த்துட்டு வரப்படாதான்னு கேட்கறதுக்கு காரணம் அவன் ஸ்மரிச்சு இருக்கான். இவளுக்குள்ள இருந்த அந்தரியாமியா அவனை தூண்டி விடுறான். அதனாலவோ இப்படி அவளை என்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறான். அல்லாதபடி இப்படி கேட்கிறவளே கிடையாது அவள். நீங்க போய் அவரை பார்த்துட்டு வரப்படாதா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கிறவளே இல்லை. என்னுடைய பக்தி என்னன்னு புரியும் எனக்கு. ஏன்னா இவருக்கு போய் துவாரகையில போய் தான் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஹிருதயத்துல கிருஷ்ண தியானம் பண்ணிட்டு அதுல சௌக்கியமா இருக்கிறது. இவள் இப்படி சொல்றாள். ஆனால் உள்ள இருக்கிற அந்தரியாமி அவளை தோன்றான். ஆக பகவான் நான் துவாரகைக்கு வரணும்னு சங்கல்பிச்சிருக்கான் போல. சரி, துவாரகைக்கு போனா என்ன லாபம்னா பகவான் ஏதாவது தருவனோ அப்படிங்கிற அல்பத்தை எதிர்பார்த்துட்டாவா போவா. சங்க பதுமகீதி இரண்டும் வலிய தந்தார் என்ன பார்வையுன்றே போதுமே. ஊத்துக்காட்டு வெங்கடகவி சொல்றார், குபேரன் கிட்டக்க நவநிதி இருக்கு, சங்கநிதி பதுமநிதி முதலிய நிதிகள்லாம் இருக்கு. அந்த நிதியை கொண்டு குபேரன் வலிய கொடுத்தா கூட எனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு, கிருஷ்ணனுடைய ஒரு கள்ளப்பார்வைக்கு ஈடாகுமோ. இல்லை இவெல்லாம் மோட்சத்தை கொடுத்தா கூட சீப்போன்னு சொல்லக்கூடியவா போய் அல்ப தனத்தை எதிர்பார்த்துட்டா துவாரகைக்கு போவா.
என்னதான் சுஷீலா ஒரு காரணத்தை சொன்னாலும் கூட அவருக்கு என்ன தோன்றதுன்னா, உத்தம ஸ்லோகனான பகவான் என்ன ஸ்மரிச்சுட்டு இருக்கான், நான் அவனை பார்க்க வரணும்னு சங்கல்பிச்சிருக்கான், அதுக்கு இது ஒரு வியாஜம் கல்பிக்கிறான் பகவான். அவ்வளவு எது பரமலாபம்னா உத்தம ஸ்லோக தரிசனம். எங்கேயாவது எட்டக்க இருந்து இல்லையா, தூரத்துல இருந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போனா கூட போதும், போதும் அப்படி நந்தனார் சரித்திரத்துல பாடுவார் இல்லையா, உன் கோவில் நான் ஏதோ உன்னுடைய கோவிலுக்குள்ள வந்து உன கர்ப்ப கிரகத்துல பக்கத்துல நின்று சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்காதே, தேரடியில நின்று உன்னை பார்த்தா கூட போதும். மாடு வழிமறைந்திருக்குது, இந்த பெரிய நந்தி வந்து முன்னாடி படுத்திருக்கே, ஸ்ரீ சிவலோகநாதா, இந்த நந்தியை நகரும்படியா சொல்லப்படாதா, எனக்கு பக்கத்துல தரிசனம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எட்டக்கு இருந்து ஒரு பார்வை பார்த்து நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு பாடுறாரு இல்லையா நந்தனார் சரித்திரத்துல. உத்தம ஸ்லோக தரிசனம் அதுதான் பரமலாபம். இவ்வளவு அவள் பிரார்த்திச்சதுனால முள்ள அப்படியே கிளம்புற, அப்படியே கிளம்புறதே கையில ஏதாவது உபாயம் எடுத்துட்டு போனோம். பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சது, என்ன எடுத்துட்டு வருங்கிறது முக்கியம் இல்லை, எந்த பாவத்துல கொண்டு சமர்ப்பிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பெரிய ரத்ன கவசத்தையா நம்ம பண்ணி போட்டாலும் கூட இதுல நாம் பண்ணினேங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் பகவான் அதுல உணர்க்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு காஞ்ச துளசி இதெல்லாம் இல்லைன்னா ஒரு திராட்சை அதை கொண்டு நைவேத்தியம் பண்ணினா கூட சுத்தமான பாவம் இருந்ததானால் பகவான் அதைத்தான் சந்தோஷமா ஏத்துக்கிறான். துளசி முலச்சே சந்தோஷமுக அத பிரியத்தோட பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு பகவான் அதை அவ்வளவு சந்தோஷத்தோட ஏத்துக்கிறார். இவள் உடனே என்ன பண்ணினா, எந்த நாள்லயும் ஒரு ஆத்துல போய் யாச்சகம் கேட்காதவள், எப்பேற்பட்ட திசையிலையும் குழந்தைகள் பட்னியா தான் படுத்திருக்கும். அப்ப கூட 2 கிருஷ்ணகதிகளை சொல்லி தூங்க வைப்படே தவிர ஒரு ஆத்துல போய் எனக்கு இதை கொடுப்போம்னு கேட்டுவிட மாட்டான். ஏன்னா அது தனக்கு அழகு இல்லைங்கிறத விட பர்த்தாவுக்கு அழகு இல்லை, எதிர்ச்சியா கிடைக்கிறது ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்னு வாழ்கிறவள் தான் அவளும். இன்னைக்கு இவர் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போறாரே அப்படிங்கறதுனால 4 கிரகத்துல போய் கதவை தட்டி, மாமி கொஞ்சம் அவள் தாங்கோட, எங்க பர்த்தா துவாரகாதீசனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கார். இவ எந்த நாள்லயும் வந்து ஒரு பிடி எதுவும் கேட்டது கிடையாது. இன்னைக்கு வந்து கேட்கிறாள், ஆனால் பேர்பட்டவள் அவள் வந்து கேட்கிறாள், அதுவும் பகவான பார்க்க போறதுக்காக தானே கேட்கிறாள் அப்படிங்கறதுனால சந்தோஷமாகவே அவதான் ஒரு பிடி அவள் கொடுத்தா, ஒரு 4 பிடி அவள் சேர்ந்தது, அதை ஒரு மூட்டையில கட்டி கொடுத்தார். அதுவும் பாவம் கிழிஞ்ச ஒரு அங்கவஸ்திரம், அது இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியுமா பண்ணி அந்த அங்கவஸ்திரத்தை அப்படி சேர்த்து கட்டி அதை அப்படி மேல போட்டுட்டு அப்படியே கிளம்புறார். அவருக்கு அப்படியே ஹிருதயத்துல தோன்றது, இது சஞ்சிந்திய மனசா கமனாய மதிந்ததே அப்பியஸ்துபாயனோ கிஞ்சித் கிரஹே கல்யாணி தியதா யாசித்வா சதுரோ முஷ்டினே விப்ரான் பிருத்கதண்டுலானே சைலகண்டேன தான் பத்வா பத்ரே பிராதாருபாயனோ சதானதாய விப்ராத்யா பிரயயோ துவாரகாம் கில கிருஷ்ண சந்தர்ஷனம் மக்கியம் கதம் சியாதிதி சிந்தையல்லே. ஒரு 4 ஆத்துல 4 முஷ்டி வாங்கி அவள் கட்டி கொடுத்தா, அதை எடுத்துட்டு இப்படியே நடக்கிறார். துவாரகையை நோக்கி நடக்கிறதே ஒரு யாத்திரை பண்றதுன்னா எப்படி பண்ணணும்? அந்த அங்க போனா எனக்கு தங்கத்துக்கு சௌரியம் கிடைக்குமா, எனக்கு வந்து ஆகாரத்துக்கு சௌரியம் இருக்குமா, எனக்கு ஸ்நானம் நடத்துக்கு சௌரியம் இருக்குமா, வெந்நீர் கிடைக்குமா, அனுகூலமான மனுஷாலாம் அங்க இருப்பாளா, கிளைமேட் எப்படி இருக்குமோ தெரிஞ்சு, இதெல்லாம் இல்லை யாத்திரை பண்றதுக்கு முறை. எனக்கு எப்படி பகவத் தரிசனம் ஏற்படுமோ, எப்பேற்பட்ட கஷேத்திரத்துக்கு போறேன், எங்க பகவானே வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன்கிற சதுர்வியூக மூர்த்தியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கானோ. ஏன்னா வைகுண்டம் வேற இல்ல, துவாரக வேற இல்ல. இனி வைகுண்டத்தை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைகுண்டவதியே சாட்சாத் துவாரகையில இருக்கான். சாட்சாத் ஆதிசேஷனே பலராமன், சாட்சாத் பிரத்யும்னன் அனிருத்தாலே இங்க பகவானுடைய பிள்ளையா பிரத்யும்னன், பகவானுடைய பேரனா அனிருத்தன், இங்க ருக்மிணியாதி விராட்டிகள் சாட்சாத் தாயாரே 16,108 மனுஷிகளா சேவை பண்றாங்க. எப்பேற்பட்ட தாமம் இல்லையா, அது சப்தமோட்சபுரிகள்ல ஒண்ணு துவாரகை. அதனால எப்படிதான் எனக்கு பகவத் தரிசனம் கிடைக்க போறதோ, எப்படி பகவான் என்ன எனக்கு தரிசனம் கொடுப்பானோ, எந்த சமயத்துல நான் போவேனோ, ரதத்துல போயிட்டு இருக்கிறதே பார்ப்பேனா, தர்பார்ல பார்ப்பேனா, இல்ல எவ்வளவோ ராஜாக்கள் மத்தியில பிரபு உட்காந்து வேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதே எட்டக பார்ப்பேனா, என்னை பார்க்கணும் சுதாமான்னு கூப்பிடுவனா, ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இல்லாம எப்படி போயிடும், பகவான் மறந்துடுவானா என்ன? ஆனா அவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன கூப்பிட்டு பேசுறதுக்கு அவகாசம் இருக்குமோ என்னவோ. அவன் தான் ஸ்ரீயப்பதியா இருக்கானே, அவன் தான் ஜெகத்தையே ஆள்றபதியா இருக்கானே, ஏதோ எட்டக்க இருந்து ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துள்ளான். இப்படிலாம் பல விதமா சிந்தனம் பண்ணிட்டு இப்படியே கிளம்புறார். தம்பிரோக்யாச்சுதோ தூராது பிரியா பர்யங்கமாஸ்தி சகசோத்தாய சாப்பியேத்திய தோபியாம் பத்ய கிரகிமுதா நடந்து துவாரகைக்குள்ள வந்துட்டார்.
சமுத்திரத்தில் இருந்த சமுத்திரத்துக்கு மத்தியில பகவான் துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கான். விஸ்வகர்மாவை விட்டு நிர்மாணம் பண்ணப்பட்ட நகரம் துவாரகா நகரம். ஒரு நாள் ராத்திரியில அவ்வளவு யாதவாளையும் மதுரால இருந்து துவாரகாவுக்கு குடியேற்றினான் பகவான் தன்னுடைய யோக பிரபாவத்தால. எல்லாம் ராத்திரி மதுரால படுத்துண்டா காலம்பரம் எழுந்தா எல்லாம் துவாரகையில வந்து வாசதவிக்க எழுந்தாள். அப்படிப்பட்டது துவாரகா நகரம். தேவாள்லாம் துவாரகா நகரத்தை தேவதாமத்திலிருந்து அமராவதியிலிருந்து துவாரகையை சேவிச்சு இருக்காங்க. பலராம சுவாமிக்கு ஸ்ரீதரமா வந்த இடம் இது. இந்த சமுத்திரத்துக்கு மத்தியில இருக்கிற இந்த ஆனர்த்த தேசங்கிற பூமி அதை சுவசப்படுத்திட்டு அது யாதவாளுக்கு ஒரு ஸ்தானமா பண்ணி அவ்வளவு யாதவாளியை குடியேற்றி தன்னுடைய புஜபலத்தால் அத்தனை யாதவாளியை சமர்ப்பிச்சு இருக்கான் சாட்சாத் பகவான். இப்பேற்பட்ட தாமம் அப்படியே உள்ள வர உள்ள வந்து பார்த்தா மாட மாளிகைகள் கூட்ட கோபுரங்கள் உத்தியான வனங்கள் நாடக சாலைகள் கலாசாலைகள் பண்யசாலைகள் ஆச்சரியமா இருக்கு துவாரகா நகரம். ஒரு பவனமும் பார்த்துட்டா ஒரு யாதவ பவனமுமே ரொம்ப பெரிய பெரிய பவனமா இருக்கு. அதுக்கெல்லாம் மத்தியில பெரிய கைலாச சிகரம் போல ஒரு ஸ்படிகமயமான மாளிகை. அதனுடைய கோபுரங்கள்லாம் ஆகாசத்தவே தொடர்ச்சி. பல கட்டுகள் பல ரத்னகச்சிதமான ஸ்தம்பங்கள். அதுல உள்ள பல கட்டுகளை தாண்டி போனா பிரதானமான பவனம் இருக்கு. அப்படியே உள்ள போற எல்லோரும் அவரை கண்டா கைகுச்சு சேவிக்க. அந்த பிரதானமான பவனத்தோட வாசல்ல பார்த்துட்டா பல நாட்களா பல ராஜாக்கள் கிருஷ்ண தரிசனம் வேணும்னு உட்காந்து காத்துட்டு இருக்கா. அவளுக்கு சிட்டு கொடுத்துருக்கா. இன்னைக்கு இத்தனை மணிக்கு ஸ்லாட்டு, அன்னைக்கு அத்தனை மணிக்கு ஸ்லாட்டு. எல்லாம் வந்து ஒரு மாசமா கிடைக்கும் ஓய் நினைக்கிறேன், ஒரு வருஷமா கிடைக்குங்கிற. கேட்டா கேகே தேசத்து ராஜா, மத்ய தேசத்து ராஜா அப்படின்னா அந்தந்த தேசத்து ராஜாக்கள் எல்லாம் கையில பெரிய 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 காணிக்கைகளா ரத்ன பேழையை எடுத்துட்டு வந்திருக்கா. ஒருத்தர் பெரிய ஏலக்காய் மூட்டை எடுத்துட்டு வந்திருக்கா. முந்திரி பருப்பு மூட்டை எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரு பெரிய குங்குமப்பு மூட்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. எல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துக்களை, காஷ்மீரி ஷால் எடுத்துட்டு வந்திருக்காரு ஒருத்தர். எல்லாம் பெரிய உயர்ந்த வஸ்துக்களை சமர்ப்பிக்கிறதுக்காக எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு மத்தியில இந்த பிராமணர் பாவம் இந்த ஒரு கிழிஷல் மூட்டையில இப்போ 4 படி அகல வச்சிருந்து இப்படியே பார்க்கணும். இப்படியே பார்க்கற அங்க ஒரு சைனிக் நின்று இருக்கான். அவன் சொல்றான், சுவாமின்னு நீங்க உள்ள போலாம், இவாளுக்கு நான் தான் ஸ்லாட்டர். அதுவும் நடந்தாதான் நடந்தும் பிரபுக்கு மூடு இருந்தாதான் பார்ப்பார். ஆனா உங்களை போன்ற வேத பிராமணாலோ பாகவதாலோ முதல்ல உள்ள வந்துடணும். அத்தனை பேரையும் யாரையும் நிக்க வைக்கப்படாத அவளையெல்லாம் உள்ள அனுப்பிச்சுடணும்னு பிரபு சொல்லியிருக்கார். அதனால நீங்க உள்ள தாராளமா போகலாம். உள்ள அப்படியே பல கட்டுகளை தாண்டி போனா பிரதானமான பவனம், அதுக்குள்ள அந்தப்புறம், அங்கே ஒரு ஏகாந்தமான கிரகம், அங்கே ஒரு தெர போட்டு மூடி இருக்கு. அந்த இடம் ஊஞ்சலாடுற சப்தம் கேட்கிறது. ஏகாந்தமாக அங்கே தாயாரோட ருக்மிணி பிராட்டியோட பகவான் ஊஞ்சல் ஆடின்னு இருக்கான். க்ஷீரசாகர விஹார அபரிமித கோரபாத கவிதார க்ரூரஜன க்ரூரப ஜனமத விதூர விகம சஞ்சார சுந்தர ஷரீர. ஆச்சரியமா தாயாரோட ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான் பிரபு. இந்த சைனிக் போய் அங்க தெரிவிக்கிறார். இந்த சைனிக் போய் அங்க தெரிவிக்கிறார், உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கா. எத்தனையோ பேர் வர, அது தெரிவிக்கிறதுக்கு இதுதான் நேரம். இவ்வளவோ அலுவல்கள் ஆச்சு. பிரபு சபைக்கு வந்துட்டாரானால் 1000 விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி தாயாரோட ஏகாந்தத்துல எப்பவானுதான் கிடைக்கும். அந்த சமயத்திலையும் வந்து இப்படி யாரோ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காருன்னு வருவாளா என்ன? பிரபு பதிலே சொல்லல, ஊஞ்சல் மட்டும் ஆடுறது திறந்து கொஞ்சம். அவர் சொல்றார், உங்களை பார்க்கறதுக்கு ஒரு வேத பிராமணர் வந்திருக்கா. உள்ள அந்த ஊஞ்சல் ஆட்ட நிக்கிறது உள்ள. அவர் உங்களோட சகாமா, உங்களோட பாடசாலையெல்லாம் படிச்சவராம். சுதாமானு பேருன்னு சொன்னார்னு சொன்னதுதான் தாமசம். சகசோத்தாயசாப்திய சுதாமாவா அப்படிங்கிறது குரல் கேட்கறது. பகவான் ஓடி வந்து சுதாமான இறுக்கி கட்டினான். இதை எதிர்பார்க்கல சுதாமா. அவன் நினைச்சால் ஏதாவது எட்டக்கிருந்து சேவிச்சுட்டு போயிட்டாலே போதுமே, ஒரு தேரடியில இருந்து தரிசனம் பண்ணினா போதுமே, ஏதோ இப்படி போற போக்குல பகவான் பார்த்துட்டு போனா போதுமே நினைச்சார் இல்லையா? ஆனா இங்க வந்து அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு, ஏண்டா இத்தனை நாளா உனக்கு என்ன பார்க்க வரத்துக்கு? இத்தனை நாளா வந்துட்டியோ? நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமேடா, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு தெரியாது, நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமே. பார்க்க வந்திருக்கப்படாதான், தவிச்சுட்டேன்டா, உன்னை எப்படா பார்ப்பேனோன்னு நினைச்சிட்டு இருந்தேடா. இவ தாங்கல இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, கஷ்டத்தை கூட தாங்கிடலாம், கிருபையை தாங்க முடியாது.
விடு விடுன்னு கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறான். ஒரு ஆசனத்துல உட்காத்தி வச்சு உடனே தாம்பாலம் எடுத்துட்டு வா, தீர்த்தம் எடுத்துட்டு வா, புஷ்பம் எடுத்துட்டு வா, சந்தனம் எடுத்துட்டு வா. நமோ பிரம்மண்ய தேவாய. பகவான் தன் கையால சுதாமாவுக்கு பாத பூஜை பண்றான். ருக்மிணியாதி பிராட்டிகள்லாம் ஜலம் விடுறா, பகவான் தன் கையால அந்த பாதத்தை அலம்பி விடுறான். அந்த பாதத்தை எடுத்து தன் மடியில வச்சிருந்து தன்னுடைய பட்டு உத்திரியத்தால தொடச்சு விட்டு அதுக்கு சந்தன குங்குமங்கள்லாம் எடுத்து அதுக்கு அக்ஷர போட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தாம் புரோக்ஷிச்சுட்டு நமக்கெல்லாம் சௌக்கிய காலம் வந்து அப்படின்னு அத்தனை பிராட்டிகளுக்கும் தாம் புரோக்ஷிச்சுக்கிறான். அக்ரஹீச்சிரசாராஜன் பகவான் லோக பாவனஹ யகிம்ப திவ்யகந்தேன சந்தனா குரு குங்குமைஹி தூபைஹி சுரபிர்மித்ரம் பிரதீபாவலிபிர்முத அர்ச்சித்வா வேத்யதாம்பூலம் காஞ்ச ஸ்வாகதமப்ரவீத். சுதாமாவுக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு தாம்பூலங்கள்லாம் சமர்ப்பிச்சு அர்க்கியபாக்கியங்கள்லாம் கொடுத்து அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணி அவரை கொண்டு போய் பிரதானமான அந்த போஜன சாலையில பெரிய ஆசனம் போட்டு பெரிய தழவால இலை போட்டு அந்த நடக்கிற போஜனம் பகவான் பக்கத்துல உட்கார்ந்து தாம் விசிறி விடா. இவ்வளவு தூரம் நடந்து வந்தியோடா சுதாமா, இத்தனை சிரமப்பட்டு வந்தியோடா. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ரத்தம் அனுப்பிச்சிருக்க மாட்டேன், பாதம் நோக நடந்து வந்தேன். ஆனா ஒண்ணு துவாரக பாவனம் ஆயிடுச்சு, உன் சரணம் பட்டு துவாரக பாவனம் ஆயிடுச்சு. ருக்மிணியாதி பிராட்டிகளை பகவான் சொல்றான், கொண்டு வந்து எல்லாத்தையும் பரமாறுங்கிறான். செடிமார்களை விட்டு பரமாறல. சாட்சாத் ருக்மிணி சத்யபாமா மித்ரவிந்தா சந்திரன வைஷ்ணி வாமா ஜபவதி சத்யா மித்ரவிந்தா பத்ர லக்ஷ்மண காளிந்தி இத்தனை பேர் வந்து பரமாறுறாங்க. பகவான் சொல்றான், அந்த நேற்றுக்கு நாட்டங்கா பச்சடி பண்ணி அது கொண்டு வந்து போடு. உங்க மாத்திரம் மோக்கழுந்து தானே கொண்டு வந்து போடு. நீ பருப்புண்டு போட்டோம், நீ முஸ்லி தாண்டி பண்ணிருக்க, அது கொண்டு வந்து போடு. நீ வந்து வெள்ளிஞ்சாந்தானே பண்ணிருக்க, மோர் குழம்பு நல்லா இருக்கும், கொண்டு வந்து போடு. அப்புறம் உங்க ஆத்துல வத்த பழம்பா கொண்டு வந்து போடு. உருளைக்கிழங்கு வைக்கணும், கொண்டு வந்து போடு. காளிந்தி உங்க ஆத்துல வெந்நீர் நல்லா இருக்குமே, ஆனா ஏலம் கற்பூரம் போட்டு காய்ச்சி வச்சிருக்கேன், கொண்டு வந்து போடு. பகவானே பார்த்து 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 எல்லாம் பண்றான். தாயார் வந்து தாயார்களே வந்து பரமாறுறான் அந்த இடத்துல. இவருக்கு தாங்க மாட்டேங்கிறது. தாரியா கண்ட ஜலம் நினைச்சு ஏதோ ஒரு தரித்திர பிராமணன் வந்தாலும் ஏதோ ஒரு சம்பாவனை பண்ணிட்டு போயிட்டு வரோம்னு அனுப்பிச்சு விடுறது எங்க? இது என்னது? இதுக்கு நான் என்ன யோக்கியம்? நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இத்தனை திருப்ப பண்றேன். இதுவே தாங்கல. போஜனங்கள்லாம் முடிஞ்சது. பகவானே கையில தாம்பூலம் அடிச்சு கொடுக்குறான். அதுல ஜாஜிகாயலு, ஏலக்குழு, ஜாபத்ரி இதெல்லாம் வச்சு தாம்பூலம் அடிச்சு கொடுக்குறான். சுதாமாவை கையை பிடிச்சு அழிச்சுட்டு போய் எந்த சயனத்துல தானும் தாயாரும் சயனிச்சுப்பாளோ அந்த சயனத்துல சுதாமாவை எடுத்துட்டு வைக்கிறார். அந்த புரஜனோ திருஷ்டா கிருஷ்ணேனாமல கீர்த்தினய விஸ்மிதோ பூததி பிரீத்யா அவதூதம் சவாஜிதம் குச்சைலம் மலினம் க்ஷாமம் த்விஜம் தமனி சந்ததம் தேவி பர்யசரது சாட்சாது சாமர வியஜனேனவே. எல்லோரும் பார்த்தா ஆச்சரியப்படுறா, இந்த பிக்ஷு பிராமணனுக்கா இத்தனை உபசாரம்? பகவான் அங்க முறைக்கிறான் எல்லாரையும். என்ன என்ன அப்படி மந்தி மாதிரி நின்று இருக்கேன், போய் சாமரம் எடுத்துட்டு வா, சத்திரத்தை எடுத்துட்டு வா, அவருக்கு சேவை பண்ணணும். எந்த கைகளால பிரபஞ்சத்துக்கே அபயம் கொடுப்பானோ அந்த கைகளால பாத சேவை பண்றான் பகவான். எவனுடைய பாத தீர்த்தம் கங்கைன்னு பிரவகிக்கிறதோ திருக்குவனத்தையும் பாவனம் பண்றதோ அந்த பிரபு இவருக்கு பாத பூஜை பண்றார். எந்த கைகளால ஜெகத்துக்கு அபயப்பிரதானம் பண்ணுவாரோ அந்த கைகளால சுதாமாவுக்கு சரண சேவை பண்ணி விடுறான். எல்லாரும் பார்த்தா ஆச்சரியப்படுறது, என்னடி பண்ணித்து இந்த பிக்ஷு பிராமணன், என்ன பண்ணித்து, எதுக்குதான் இத்தனை கவனிப்பு, இத்தனை உபச்சாரமா? இவ பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் பார்த்து 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 தாளரே சுதாமாவுக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வழிஞ்சோடி மழை வந்தது, கொட்டிட்டு ஒரு குஞ்சதானியம் விதைச்சிருக்கோம், அதுக்கு இந்த வழிஞ்சோடி மழை வந்தா தேவையில்லைன்னு நினைப்பான். ஒரு கொட்டு 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 மழை கொட்டி கடைசியில ஏரிகள்லாம் ஏரி கால்வாய்கள்லாம் ரொம்ப உடஞ்சு இனி ஒரு 4 வருஷத்துக்கு மழை வேண்டாங்கிறாப்புல கொட்டி சர்வ சமிருத்தியும் வந்தாப்புல இது கொட்டுறது 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 கொட்டின்றே காங்ஷாதிகம் வருஷத்து இல்லையா? வரதராஜன் ஆகிய கார்மேகம் அப்படி கொட்டுறதும். ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்துல இப்படி வியாக்கியானம் இல்ல. ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்துக்கு வியாக்கியானம் எப்படி அந்த மலைக்கு மேல மேகங்கள் வந்து இல்லையா அந்த மழை அப்படி கொட்டுமோ அத போல ஹஸ்திகிரிங்கிற மலைக்கு மேல வரதராஜன் ஆகிய கார்மேகம் வந்து மழையை கொட்டுறது. சரி, ஒரு மேகம் சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை குடிச்சுட்டு வந்து மழையா கொட்டும். இந்த வரதராஜன் ஆகிய கார்மேகம் எந்த சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை குடிச்சுட்டு வந்து மழையை கொட்டுறதுன்னா ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். உடையவருங்கிற சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை குடிச்சுட்டு வந்து மழையை கொட்டுறதா.
ஏன்னா சாலை கிணறுல இருந்து ஜலத்தை கொண்டு 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 கொட்டி கைங்கரியம் பண்ணியிருக்கார் இல்லையா உடையவர், அந்த ஜலத்தை குடிச்சுட்டுதான் இத்தனை கருணையாகிய மழையை கொட்டுறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஆழிமழை கண்ணார் இல்லையா, அது கருணையை வருஷிக்கிறதுன்னு முடிவு பண்ணி கொடுத்தோம். அப்புறம் அவ்வளவுதான். அபிநவ ஜலதர ஸ்ரீமுக சந்திர சகோர கோபால ஜய ஜய தேவ. ஒரு ஆச்சரியமா பார்த்து சுதாமாவை பார்த்து கேட்கிறான் பகவான், ஏண்டா குருகுலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பத்தின செய்தியே எனக்கு தெரியலையே, என்ன நடந்தது, என்ன ஆச்சு? கல்யாணம் ஆயிடுத்துன்னு தெரியறது, உன் கச்சத்தை எல்லாம் பார்த்தா தெரியறது, மண்ணி எப்படி இருக்கா, எத்தனை குழந்தைகள் உனக்கு, அந்த குருகுல நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? எப்படி இருந்தது அந்த குருகுல நாட்கள்? நீ என்ன பெரியவே மாட்டேயே, நானும் உன்னை பெரியவே மாட்டேனே. ஏன்னா இந்த இடத்துல சொல்றது பிராமணோ பிரம்மவித்தமாங்கிற சுகர் இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறதையே